இருக்கிற திமிர என்கிட்ட காட்டுறியாடா நாயே? நான் லெவல் 9 வாரியர்டா. நீ லெவல் 1ல கூட இல்லாத சாதாரண புறம்போக்கு. நீ உண்மையாவே ஆம்பளையா இருந்தா அடுத்த வாரம் கிரவுண்ட்ல வந்து என் கூட மோதி பாரு. மாட்டாண்டா மாப்பிள. இது வரைக்கும் இந்த சைபர் வேர்ல்ட்ல விபாஷா கூட சண்டை போட்டு யாருமே உயிரோட இருந்ததில்ல. விபாஷா ஃபைட்டுக்கு கூப்பிட்டவன் தான் நம்ம ஹீரோ அகிலன். அகிலன் ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து வந்தவன். அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவன் சித்தப்பா செஞ்ச துரோகத்தினால கையில ₹1 கூட இல்லாம வீட்டை விட்டு வெளியில அனுப்பப்பட்டான். அவனோட அம்மா உயிரையும் அவன் சொந்த வீட்டையும் காப்பாத்த அவனுக்கு ₹3 கோடி பணம் தேவைப்பட்டுச்சு. அதனால அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டான ப்ரொஃபசர் மித்ரன் மூலமா பூமியில இருந்து சைபர் பிளானட்டுக்கு டிராவல் பண்ணி வந்தான் அகிலன். ஆனா இங்க வந்து சைபர் பிளானட்லயே பெரிய பவர்ஃபுல் வாரியர் விபாஷா கிட்ட தெரியாம மோதி ஆபத்துல சிக்கிக்கிட்டான். விபாஷா ஒரு சேலஞ்ச் பண்ணிட்டானா அதை மாத்த எந்த கொம்பனாலையும் முடியாதுன்றதுதான் இங்க எழுதப்படாத விதி. நீ என் கூட சண்டை போட்டுதான் ஆகணும். ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு விபாஷா ஒரு விசில் அடிச்ச உடனே அவளோட செல்ல குதிரை அவகிட்ட ஓடி வந்துச்சு. கோபமா அதுல ஏறி கிளம்பிட்டா விபாஷா. பயத்துல உறைஞ்சு நின்னா அகிலன். நரின்னு நினைச்சதானே வேட்டையாடுறதுக்காக கத்தியால குத்தினேன். டே அறிவு கட்ட மடையா, விபாஷா நரி உருவத்துல சுத்துவான்னு இந்த பிளானட்ல உள்ள எல்லாருக்குமே தெரியும்டா. வாண்டடா ஜம்ப் பண்ணி ஆப்புல உட்கார்றவன இன்னைக்கு தாண்டா நேர்ல பாக்குறேன். ஆமா, நீ அவ கூட சண்டையில கலந்துக்கலானாலும் உன்னை சாகடிச்சிடுவா. அவ கூட மோதினாலும் உனக்கு சங்குதான். இப்படி என்னதாண்டா பண்ண போற? எப்படியோ எங்களுக்கு செம என்டர்டெயின்மெண்ட் இருக்கு. இதுக்கு மேல இந்த பிளானட்ல இருந்தா கண்டிப்பா விபாஷா நம்மள உயிரோட விட மாட்டா. உடனடியா யாருக்கும் தெரியாம தப்பிச்சு இங்க இருந்து போயிட வேண்டியதுதான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த அகிலனுக்கு இன்னொரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு ராட்சச ஆமை அகிலனை ஊழத்துக்காக வேகமா துரத்த ஆரம்பிச்சது. அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம பயத்துல தலைதறிக்க ஓடிக்கிட்டே இருந்தான். திடீர்னு கண்ணை மூடின அவனுக்கு ஊர்ல அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற அவனோட அம்மா முகமும் தங்கச்சி முகமும் வந்து போனுச்சு. இப்படி உயிருக்கு பயந்து கோழையா சாகுறதுக்கு தைரியமா மோதி செத்து போகிறது எவ்வளவோ மேல். எப்படியோ தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அந்த ஆமையோட கழுத்திலேயே வெறித்தனமா குத்தினான் அகிலன். அதுக்கப்புறம் நடந்த மேஜிக் ஒன்னும் அவனால கொஞ்சம் கூட நம்ப முடியாததா இருந்துச்சு. நிறைய பாயிண்ட்ஸும் பவர்ஸும் அவனுக்கு கிடைச்சது. அது மட்டும் இல்லாம சைபர் பிளானட்ல யாராலையுமே அடைய முடியாத கிறிஸ்டல் ஸ்டோன் அவனுக்கு முன்னால தோன்றுனுச்சு. அதை அவன் தொட்ட உடனே சக்தி வாய்ந்த புது மனுஷனா உருவெடுத்தான். அதுக்கப்புறம் அசாத்தியமான பல பவர்ஃபுல் ஏலியன்ஸை அவனால கொடூரமா வேட்டையாட முடிச்சது. ஆனா இது எதுவுமே யாருக்கும் தெரியாம தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டான் அகிலன். இப்படி இருக்கிறப்ப எல்லாரும் விபாஷாவுக்கும் அகிலனுக்கும் நடக்க போற சண்டைக்காக ஆவலா கூடியிருந்தாங்க. விபாஷாவும் அகிலனும் கடுமையா போட்டிக்கு தயாராயிட்டு இருந்தாங்க. சாக போறவனுக்கு போச பாத்தியா? ஒட்டுமொத்த சைபர் கிரகமே அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த சண்டை தொடங்க ஆரம்பிச்சது. அகிலனும் விபாஷாவும் எதிரெதிரே வந்து நின்னாங்க. விபாஷா, ஒரே அடியில் அவனை சாவடிச்சிடாத, அப்புறம் எங்களுக்கு டைம் பாஸ் இல்லாம போயிடும். எல்லா மக்களும் அகிலனோட உயிர் போறத ரசிக்கிறதுக்காக ஆவலா கூச்சல் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. விபாஷா தன்னோட கத்தி எடுத்துக்கிட்டு அகிலனை நெருங்கி வர வர கூட்டத்தோட ஆரவாரம் இன்னும் அதிகமாகிட்டே இருந்துச்சு. எல்லாரும் எதிர்பார்க்கிற மாதிரி விபாஷா அகிலனை சாகடிப்பாளா, இல்ல யாருக்குமே தெரியாம பல பவர்ஸை வச்சுக்கிட்டு இருக்கிற அகிலன் விபாஷாவை சாகடிப்பானா? என்ன நடக்க போகுதுன்னு எல்லாரும் கன்சமிட்டாம பார்த்துட்டு இருக்கிறப்போ அகிலன் கிட்ட வந்த விபாஷா யாருமே எதிர்பார்க்காத விதமா தன்னோட கத்தியை கீழே போட்டா. அகிலன், தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேக்குற, நீ என்னோட கேங்ல வந்து சேரணும். நீயும் நானும் சேர்ந்து நின்னா இங்க மட்டும் இல்ல, எந்த பிளானட்லயுமே யாராலையும் நம்மள ஜெயிக்க முடியாது. இதை கேட்ட ஒட்டுமொத்த சைபர் மக்களும் ஆச்சரியத்துல உறைஞ்சு அமைதியா நின்னாங்க. இவ்வளவு பவர்ஃபுல் வாரியரான விபாஷா ஏன் ஒரு கோழை கிட்ட கெஞ்சணும் அப்படின்னு யோசிச்சு எல்லாரும் வேப்பா நின்னாங்க. ஒருவேளை அகிலன் கிறிஸ்டல் ஸ்டோனை அடைஞ்சு பவர்ஃபுல்லா மாறின விஷயம் விபாஷாவுக்கு தெரிஞ்சிருக்குமா? உண்மையாவே அந்த கிறிஸ்டல் ஸ்டோனுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற மர்மம் தான் என்ன? எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. என் பேரு டாலர். இந்த கிரகத்தோட பவர்ஃபுல் வேட்டைக்காரன். இனிமே நான் தான் எல்லா பெரிய மிருகத்தையும் இனி நான் தான் வேட்டையாட போறேன். என் பேரு டாலர், மறந்துடாதீங்க என்று சொல்லிவிட்டு கவசத்தின் உதவியோடு மின்னல் வேகத்தில் மறைந்தார். டேய் நாயே, உன்ன மாதிரி ஆளெல்லாம் ரைடன் கிரகத்துல வேட்டையாட என்ன தகுதி இருக்கு? ஒழுங்கா என்கிட்ட அடிமையா சேர்ந்துக்க. எனக்கு தகுதியே இல்லைனாலும் பரவாயில்ல. உன்ன மாதிரி ஆணவம் பிடிச்சவ கிட்டலாம் அடங்கி போக மாட்டேன். ஹேய், அவ்வளவு பெரிய ஆளாடா நீ? எப்ப என் கால்ல விழமாட்டேன்னு சொன்னியோ அப்பவே உன் சாவு என் கையில தான் முடிவாயிடுச்சு. உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல என்ற அகிலன் முகத்தில் அசந்த நேரத்தில் ஒரு பவர் பஞ்ச் வைத்தால் விபாஷா. அதை எதிர்பார்க்காத அகிலன் பல அடி தூரம் தூக்கி வீசப்பட்டு தரையில் விழுந்தான். அவனை பார்த்து சுற்றியிருந்த வீரர்கள் கேலி செய்து சிரித்தனர். அடுத்த தடவை நீ என் கண்ணில் பட்டா உன் சாம்பல் கூட பூமியில இருக்கிற யாருக்கும் கிடைக்காது என்று அகிலனை எச்சரித்த விபாஷா அவனை பார்க்க பிடிக்காமல் அங்கிருந்து உடனே கிளம்பினாள். தட்டு தடுமாறி எழுந்த அகிலனுக்கு வேட்டையாடி பணம் சம்பாதிக்க ஒரு அடர்ந்த காடு கண்முன்னே தெரிந்தது. இன்னொரு பக்கம் வேட்டை குழுவின் தலைவன் கிராண்ட் மாஸ்டர் அகிலனை அவமானப்படுத்தி பேசிக் கொண்டிருந்தான். ஏண்டா லூசு, விபாஷா சொன்னா என்ன மாதிரி கிராண்ட் மாஸ்டர்களே காலில் விழுந்து அடிமை ஆயிடுவோம். நீ அவளே எதிர்த்து பேசுறியா? சாகணும்னா என் கிட்ட சொல்லுடா, நான் சாவடிக்கிறேன். கௌரவமா ஆம்பளை கையால சாகலாம்.
ஆனால் அவர்கள் பேசியது எதையும் கவனிக்காத அகிலன் காட்டுக்குள் ஓடி மறைந்தான். வேட்டையாடுவதற்காக அடர்ந்த காட்டுக்குள் வந்த அவனுக்கு காடு முழுவதும் விசித்திரமான சத்தங்கள் கேட்டது. அகிலனுடைய சத்தத்தை கேட்டு 3 அடி உயர தங்க நிற ஆமை அவனை நோக்கி ஆக்ரோஷமாக வந்தது. இதை ஈஸியா வேட்டையாடி பவரை ஏத்திக்கணும் என்று அகிலன் அலட்சியமாக நிற்க அந்த ஆமை கிடுகிடு என்று வளர்ந்து 20 அடி ராட்சச ஆமையாக மாறியது. அதனுடைய நகங்களும் பற்களும் கூர்மையாக மாறியது. அசந்த நேரத்தில் ஆமை அவனை கொல்வதற்கு பாய சுதாரித்த அகிலன் தன் கத்தியால் அந்த ஆமையை குத்தி கிழித்தான். சேக்ரெட் பிளட் ஏலியன் கொல்லப்பட்டது. உங்கள் லெவலை விட 3 மடங்கு ஆபத்தான மிருகத்தை வேட்டையாடியதற்கு வாழ்த்துக்கள். ஆமையை நெருங்கி பரிசுகளையும் பாயிண்ட்களையும் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அவனுடைய பவர் வாட்ச் சத்தமிட அகிலன் அந்த ஆமையை நெருங்கி பவரை கைப்பற்றினான். அப்போது அவன் கனவிலும் எதிர்பாராத ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. அந்த ஆமையின் உடலில் இருந்து பரவிய தங்க நிற பவர் அகிலனின் தலை முதல் கால் வரை பரவி கவசமாக மாறியது. அந்த கவசத்தை அணிந்தவுடன் அவன் எல்லை இல்லாத சக்திகளை அடைந்தது போல உணர்ந்தான். முதல் வேலையாக இதை யாருக்கும் தெரியாமல் மறைக்க முடிவு செய்தான். அவன் வாட்சில் திடீரென அலர்ட் வர அவனுடைய அறையில் ஹாலோகிராம் உருவத்தில் டாக்டர் மித்ரன் நின்று கொண்டிருந்தார். அகிலன், பூமியில இருக்கிற உன் அம்மாவை கடன்காரங்க எல்லாம் திட்டி மன உளைச்சல் ஏற்படுத்தி ஹார்ட் அட்டாக் வர வச்சுட்டாங்க. உடனே ஆபரேஷன் பண்ணணும்னா 2 கோடி ரூபாய் பணம் வேணும். 2 கோடி ரூபாய்க்கு என்ன செய்வேன்? அம்மாவை எப்படி நான் காப்பாத்துறது? அதுக்கு ஒரு வழி இருக்கு. உனக்கு இப்ப கிடைச்சிருக்கிற தங்க கவசமும் பிளாக் கிறிஸ்டலும் விலை மதிப்பே இல்லாதது. அது புரொஃபசர் மித்ரன் முழு விவரங்களையும் சொல்வதற்குள் ஹாலோகிராம் மறைந்தது. அகிலன் தன் அம்மாவை காப்பாற்ற எந்த மிருகத்தையும் வேட்டையாட தயாராக இருந்தார். இன்னொரு பக்கம் கிராண்ட் மாஸ்டர் குழு ஒரு சிறப்பு வேட்டைக்கு செல்வதாக இவனுக்கு தகவல் கிடைத்தது. அந்த ஆபத்தான ஏலியன் மிருகம் காளை மாட்டு தலையுடன் கொரில்லா உடலுடன் கொடூரமாக காட்சியளித்தது. எறும்பை நசுக்குவது போல சுற்றி நின்ற ஆயிரக்கணக்கானோரை துவம்சம் செய்து கொண்டிருந்தது. இந்த மிருகம் கிராண்ட் மாஸ்டர் இறுதியாக தன்னிடமிருந்த டெவில் சோல் சக்தியை ஏவுகணையாக மாற்றி அந்த மிருகத்தின் நெஞ்சில் பாய்ச்சினான். அந்த மிருகம் இன்னும் ஆக்ரோஷம் அடைய வேறொரு ஈட்டி அந்த மிருகத்தை தாக்கி அழித்தது. இறந்த மிருகத்தின் உடலின் மீது தங்க கவசம் அணிந்த ஒருவன் வந்து நின்றான். அவனை பார்த்து மொத்த நகரமும் அதிர்ச்சியானது. அந்த மிருகத்தின் டெவில் சோலை கைப்பற்றிய அவன் மின்னல் வேகத்தில் மறைந்தான். கிராண்ட் மாஸ்டராலேயே கொல்ல முடியாத மிருகத்தை டாலர் என்ற ஒருவன் கொண்டது. நகரம் முழுவதும் காட்டுத்தீ போல் பரவியது. டாலரை பல படைகள் தேட ஆரம்பித்தது. கிராண்ட் மாஸ்டரிடமிருந்து திருடிய டெவில் சோலை யாருக்கும் தெரியாத ஒரு ஆபத்தான இடத்தில் மறைத்து வைப்பதற்காக சென்றான் டாலர். அங்கே இருக்கும் கொடிய ஜந்துக்கள் கடித்தால் யாராக இருந்தாலும் நொடி பொழுதில் மரணம்தான். இதை தெரிந்தும் தன் தங்க கவச உரையோடு உள்ளே நுழைந்தான் அகிலன். உயிரே போனாலும் இந்த டெவில் சோலை யார் கைக்கும் கிடைக்க விட மாட்டேன் என்று நினைத்தபடி அகிலன் வேகமாக உள்ளே செல்ல ஏற்கனவே இறந்த வீரர்களின் தசைகளும் எலும்புகளும் ஆங்காங்கே சிதறி கிடந்தது. அவசரப்பட்டு இங்க வந்துட்டோம் போல. திரும்பி போறதுக்கு எந்த வழியுமே இல்லையே என்று யோசித்துக் கொண்டிருந்த அகிலன் திடுக்கிட்டு போகும் அளவுக்கு ஒரு குரல் கேட்டது. டேய் டாலர், நீ தப்பிக்க முடியாது. அப்படியே அசையாம நில்லு என்று ஒரு குரல் எச்சரிக்க அங்கே ஏற்கனவே கிராண்ட் மாஸ்டருடன் தன் படையுடனும் நின்று கொண்டிருந்தாள் விபாஷா. அகிலன் வசமாக மாட்டிக்கொண்டதாக உணர்ந்தான். அகிலன் தப்பிக்க வழியில்லாமல் தடுமாறி நிற்க விபாஷாவும் கிராண்ட் மாஸ்டரும் அவனை கொன்று சக்திகளை அடைய நெருங்க அகிலனுக்கு என்ன ஆனது? அகிலன் தான் டாலர் என்று தெரிந்தால் அவர்கள் அவனை என்ன செய்வார்கள்? ஆள் இல்லாத பாதாள மெட்ரோ ரயில் நிலையம். அங்கு 20 வயது இளைஞனான அகிலன் அந்த அதிவேக ரயில் ஓடும் பாதையில் தற்கொலை செய்து கொள்வதற்காக நின்று கொண்டிருந்தான். அவனது பொலிவில்லாத முகமும் அழுது சிவந்த கண்களும் அவன் விரக்தியின் உச்சத்தில் இருப்பதை காட்டியது. இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் தான் வாழ்க்கையில கஷ்டம் இருக்கும். என்னோட பிரச்சனைக்கெல்லாம் ஒரே முடிவு என்னோட மரணம் தான் என்று நினைத்து சாக துணிந்தவன் தன் உடல் சிதைத்து உயிரெடுக்க போகும் ரயிலுக்காக காத்திருந்தான். அந்த பாதாள ரயில் நிலையத்திற்கு மேலே இருந்த சாலையில் மக்கள் திரளாக கூடியிருந்தனர். புது வருடம் பிறக்க இன்னும் 2 நிமிடங்கள் இருந்த நிலையில் வானுயர்ந்த கட்டிடங்களில் வீசப்பட்ட நீல நிற லேசர் ஒளிக்கீற்றுகள் கவுண்ட் டவுனை தொடங்கியது. மக்கள் சாலைகளில் ஒன்று திரண்டு கொண்டாடியபடி புத்தாண்டை வரவேற்க தயாராக இருந்தார்கள். சிறு கேமராக்கள் பொருந்திய எந்திர பறவைகள் குவிந்திருந்த மக்களின் தலைக்கு மேல் பறந்து படம் பிடித்தபடி சென்றது. சாலையோர கேளிக்கை ரோபோக்கள் ஆடியும் பாடியும் மக்களை மகிழ்வித்தன. கலை கட்டியமான வேடிக்கைகளை சிறுவர்கள் ஆச்சரியத்துடன் கண்டு ரசித்தனர். சிந்தட்டிக் இசைக்கலைவை ஒழித்துக் கொண்டிருக்க மக்கள் ஏகபோக கூச்சலிட்டு ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தனர். ஹாப்பி நியூ இயர் 2500 என்று அச்சிடப்பட்ட ராட்சத உலோக பலூன் காற்றில் மிதந்து கொண்டிருந்தது. கட்டிடங்கள் எங்கும் டிஜிட்டல் திரைகளாலும் அலங்கார விளக்குகளாலும் நிரம்பியிருக்க நகரம் ஜொலித்தது. மக்களின் அறைக்கூவல்கள் ஏனோ அவன் செவிகளுக்கு உரைக்கவில்லை. அவனுடைய சிந்தனை முழுக்க உறவினர்களிடம் தன் அம்மா மன்றாடிய காட்சி மட்டுமே நிலைக்குத்தி நின்றது. இது உங்களுக்கே நியாயமா இருக்கா?
அவர் இறந்த பிறகு எல்லா சொத்துக்களையும் எங்களை கேட்காம உங்க இஷ்டத்துக்கு எழுதி வாங்கிட்டீங்க. எங்களுக்குன்னு இந்த வீட்டையாவது விட்டு வைப்பீங்கன்னு நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். இப்போ இந்த வீடு எங்களது இல்லைன்னு வெளியே போக சொன்னா நாங்க எங்க போவோம், என்ன செய்வோம்? கொஞ்சம் தயவு பண்ணுங்க என்று உறவினர்களிடம் கெஞ்சினார் அகிலனின் அம்மா. இங்க பாருங்க, இந்த வீட்டை விற்கிறதுக்கு உங்க அனுமதி ஒண்ணு எங்களுக்கு தேவையில்லை. ஒண்ணு வீட்டை விட்டு வெளியே போங்க, இல்லனா எங்களுக்கு சேர வேண்டிய பங்க பணமா கொடுத்து இந்த வீட்டை நீங்களே வாங்கிக்கோங்க என்று கராராக கூறினார் உறவினர்களில் ஒருவர். உங்களுக்கு 1 மாசம் டைம் தரேன், அதுக்குள்ள பணத்தை ரெடி பண்ணுங்க, இல்லனா இந்த வீட்டை மறந்துடுங்க என்றார் இன்னொரு உறவினர். சாவின் விளிம்பில் நின்றிருந்த அகிலன், என்னையோட எங்களுக்கு கொடுத்த டைம் முடிச்சிருச்சு, என்னால பணத்தை ரெடி பண்ண முடியல. விடிஞ்சா என் அம்மா தங்கச்சியோட நான் நடுத்தெருவில் தான் நிற்கணும். அந்த கொடுமையை அனுபவிக்கிறதுக்கு இந்த ட்ரெயின்ல அடிபட்டு செத்துடலாம் என்று மனம் நொந்தான். அகிலன் பிறக்கும் போதே செல்வந்தனாக பிறந்தவன். ஸ்டார் குரூப் நிறுவனத்தின் முதலாளியான ராஜரத்தினத்தின் மகன். தந்தை இறந்த பிறகு சுற்றாரின் சூழ்ச்சி வலையில் சிக்கிய அகிலனின் குடும்பம் அனைத்து சொத்துக்களையும் இழந்து கடன்களை மட்டுமே சுமக்க ஆரம்பித்தது. போதா குறைக்கு உறவினர்களின் நச்சரிப்பான் இப்போது குடியிருந்த வீட்டையும் இழக்கப் போகும் சூழல் உருவாகி இருந்தது. தங்களுக்கு பழக்கமே இல்லாத வறுமையுடன் போராட தொடங்கி இருந்தது அகிலனின் குடும்பம். இந்த உலகத்துல எல்லாருமே சந்தோஷமா இருக்க, ஏன் என்னோட வாழ்க்கை மட்டும் இப்படி சூன்யமாயிடுச்சு? ஒரு மகனா என் அம்மாவுக்கு என்னால எந்த சந்தோஷத்தையும் கொடுக்க முடியல. ஏமாத்தி சொத்துக்களை அபகரிச்சவங்களை எதிர்த்து என்னால போராடவும் முடியல. நடக்கிறதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு என்னால நிம்மதியாவும் இருக்க முடியல. நான் எதுக்காக வாழணும்? இப்படி பல கேள்விகள் அவனுக்குள் எழ என ஒலித்தது ரயில் வரும் சத்தம். மணிக்கு 2000 கிலோமீட்டர் வந்து கொண்டிருந்தது அந்த அதிவேக மின்சார ரயில். 10, 9, 8 என்று மக்களின் கூச்சல் சத்தம் கேட்க காற்றை துளைத்துக் கொண்டு வந்தது அந்த அதிவேக ரயில். 7, 6, 5 என்று மக்களின் கோரஸ் தொடர எதிரில் வரும் ரயிலின் வேகத்தினால் அகிலன் நின்றிருந்த இடம் அதிரத் துவங்கியது. ரயிலின் வேகத்தை பார்த்ததும் பயந்து கண்களை இறுக மூடிக்கொண்டான். 4, 3, 2, 1 என்று கோரஸ் தொடர ரயில் பலத்த சத்தத்துடன் தன்னை நெருங்குவதை உணர்ந்தான். சட்டென்று அவன் தோள்பட்டையை பிடித்த ஒரு கை அவனை வெளியில் இழுத்து போட்டது. சில நொடிகளில் மின்னல் போல கடந்து சென்றது அந்த அதிவேக புல்லட் ரயில். மக்கள் அனைவரும் புத்தாண்டை கோலாகலமாக வரவேற்றனர். இருளடைந்த வானம் வர்ண வெடிகளால் மிளிரத் துவங்கியது. ஹே, என்ன காரியம் செய்ய பார்த்த? ஒரு செகண்ட் நான் லேட்டா வந்திருந்தா நீ பீஸா இருப்ப தெரியுமா என்றார் அகிலனை காப்பாற்றியவர். அவர் புரொஃபசர் மித்ரன். அவருக்கு 50 வயதிற்கு மேல் இருக்கும். சராசரி உயரம், மூக்கு கண்ணாடி, பார்ப்பதற்கு அவனது கல்லூரி வாத்தியாரை போல இருந்தார். அவர் அணிந்திருந்த ஃபார்மல் சட்டை பேண்டுகள் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் ஆர்வம் இல்லாதவரை போல காட்டியது. என்னை எதுக்கு சார் காப்பாத்துனீங்க? என்ன விடுங்க, நான் சாகணும். நிம்மதியா வாழதான் முடியல, நிம்மதியா சாகவும் விட மாட்டீங்களா என்று சொல்லும் போது அவனது கண்களில் கண்ணீர் தழும்பியது. இந்த வயசுல உனக்கு அப்படி என்ன கஷ்டம்? நீ யாரு? உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு, என்னால முடிஞ்ச உதவியான செய்யறேன் என்று கேட்டார் மித்ரன். என் கஷ்டத்தை சொன்னா தீர்த்து வச்சிருவீங்களா? உங்க வேலையை பார்த்துட்டு போங்க சார் என்று கடிந்தான் அகிலன். உடனே மித்ரன் தனது இடது கையை வாயருகே கொண்டு வந்து, ரூபி அவனை ஸ்கேன் பண்ணு என்று கட்டளையிட அவர் கையில் கட்டியிருந்த வாட்ச் ஒரு மினி ரோபோட்டாக மாறி பறந்து வந்து அகிலனின் எதிரில் மிதந்தது. அகிலன் அதை வினோதமாக பார்த்தார். சிறு தட்டானை போல சிறகடித்த அந்த மினி ரோபோ அவனை ஸ்கேன் செய்து புரொஃபசர் மித்ரனின் முன்பு ஒரு டிஜிட்டல் திரையை விரித்து அகிலன் பற்றிய விவரங்களை காட்டியது. அதில் அவரது தந்தை ஸ்டார் குரூப் நிறுவனத்தின் முன்னாள் முதலாளி ராஜரத்தினம் என்பதை கவனித்தார். ராஜரத்தினத்தோட பையனா நீ? நான் புரொஃபசர் மித்ரன். உன் அப்பாவுக்கு என்ன நல்லா தெரியும். நான் சில வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச ஒரு ப்ராஜெக்டுக்கு உன் அப்பா ஒரு பெருந்தொகையை நன்கொடையா கொடுத்திருந்தாரு. ரொம்ப நல்ல மனுஷன். அவருக்கு நான் என்னைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன் என்று கூறினார். அவர் தன் தந்தையை பற்றி கூறியதை கேட்க அவனுக்கு ஆறுதலாகியிருந்தது. ஆனா அவரோட பையனை நான் இந்த நிலைமையில பாப்பேன்னு எதிர்பார்க்கல. என்ன நடந்துச்சு அகிலன் என்று கேட்டார் மித்ரன். துரோகம், அதான் என்னை இந்த நிலைமைக்கு தள்ளிடுச்சு. எங்களுடைய சொத்துக்களை எல்லாம் எங்க சொந்தக்காரங்க ஏமாத்தி எழுதி வாங்கிட்டாங்க. மிச்சம் இருக்கிறது இப்ப நாங்க தங்கியிருந்த வீடு மட்டும்தான். நாளைக்கு அதையும் எங்க கிட்ட இருந்து பறிச்சிடுவாங்க. நாளைக்கு அம்மா தங்கச்சியோட நடுத்தருல நான் நிக்க போறேன்னு நினைச்சாலே நெஞ்செல்லாம் பதறுது சார். அம்மாவுக்கு வேற அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிடுது. அவங்களுக்கு மருந்து மாத்திரை வாங்குறதுக்கு கூட காசு இல்லாம
அவங்க தினைக்கும் கஷ்டப்படுறதுக்கு என்னால பார்க்க முடியல. நான் எல்லாம் வாடுறத வேஸ்ட் சார். அதான் என் முடிவை நானே தேடிக்கிட்டேன் என்று அவன் அடக்கி வைத்திருந்த மனக்குமுறல்களை அவரிடத்தில் கொட்டி தீர்த்தான். மித்ரன் மெல்லிதாக புன்னகைத்தபடி, என்னதான் அறிவியலும் தொழில்நுட்பமும் வளர்ந்து மனுஷனோட வாழ்க்கையை மேம்படுத்தினாலும் மனுஷன் எப்பவுமே உணர்ச்சி பெருக்கெடுத்த ஒரு முட்டாளாதான் இருப்பான். அப்போ பணம் தான் உன்னோட பிரச்சனை இல்லையா என்று கேட்க, ஆம் என்று தலையசைத்தான் அகிலன். தன் பேண்டின் பின் பாக்கெட்டில் இருந்த கிரெடிட் கார்டை எடுத்து அவன் முன் நீட்டினார். இது என்னோட பேங்க் கிரெடிட் கார்டு, லைஃப் டைம் ஆக்சசபிள். இதுல இருந்து நீ எவ்வளவு வேணும்னாலும் பணம் எடுத்துக்கலாம். இதை பயன்படுத்தி உன் குடும்ப பிரச்சனையை சரி செஞ்சுக்கோ என்றார் மித்ரன். குழப்பத்துடன் அகிலன் அதை கையில் வாங்க போக மித்ரன் அதை தன் பக்கம் இழுத்துக் கொண்டார். ஆனா ஒரு கண்டிஷன், நீ எனக்காக ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணணும். நான் சொல்ற இடத்துக்கு போயிட்டு வந்தா உனக்கு தேவையான பணத்தை நான் ஒரே பேமெண்டா கொடுக்கறேன். இந்த டீலுக்கு ஒத்துக்கிட்டா மட்டும் இதை நீ எடுத்துக்கலாம். உன் குடும்பத்தை காப்பாத்த இதை விட ஒரு நல்ல வாய்ப்பு அமையாத அகிலன். இப்ப முடிவை நீதான் எடுக்கணும் என்றார் மித்ரன். சற்று யோசித்தவன், என் குடும்பத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நீங்க சொல்ற இடத்துக்கு நான் போறேன் என்று உறுதியளித்து மித்ரன் கையிலிருந்து கிரெடிட் கார்டை பெற்றுக் கொண்டான். குட், என்னோட விவரங்கள்லாம் அந்த கார்ட்லயே இருக்கும். இன்னும் 2 மணி நேரத்துல நீ என் லேப்ல இருக்கணும். நேரம் தவறுனா எனக்கு சுத்தமா பிடிக்காது என்று சொல்லியபடி இடது கையை உயர்த்த மிதந்து கொண்டிருந்த மினி ரோபோ அவரது மணிக்கட்டில் வந்து அமர்ந்து வாட்சாக மாறியது. அகிலன் அந்த கிரெடிட் கார்டை பார்க்க ப்ரொஃபசர் மித்ரன் சயின்டிஸ்ட் என்று அச்சிடப்பட்டிருந்தது. ஹாப்பி நியூ இயர் அகிலன், லேப்ல சந்திப்போம் என்று அகிலனிடம் விடைபெற்று சென்றார் மித்ரன். சாலையோரம் அமைந்திருந்த ஏடிஎம் மெஷினில் கார்டை பொறுத்து தனக்கு தேவையான பணத்தை பெற்றுக் கொண்டார். இப்போதுதான் ப்ரொஃபசர் மித்ரன் மீது முழு நம்பிக்கை வந்தது அகிலனுக்கு. உற்சாகத்துடன் வீட்டிற்கு விரைந்தான். அம்மா, ஒரு நிமிஷம் என் கூட வாமா. என்ன அகிலா, என்ன ஆச்சு? ஹாலிற்கு வந்ததும் அவனிடமிருந்த பணத்தை அம்மாவிற்கு காண்பித்தான். அம்மா வியப்பில் வாயடைத்து போனார். ஏது உனக்கு இவ்வளவு பணம் என்று ஆர்வமாக கேட்டாள். எதர்ச்சியா அப்பாவோட நண்பரை ஒருத்தரை சந்திச்சேன். அவர்கிட்ட நம்ம குடும்ப கஷ்டத்தையும் சும்மா சொன்னேன். சட்டுன்னு அவரோட கிரெடிட் கார்டை எடுத்து என் கையில கொடுத்து இதுல இருந்து பணம் எடுத்துக்கொண்டு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாம நல்ல சம்பளத்தோட எனக்கு ஒரு வேலையும் போட்டு கொடுத்திருக்காரு. அந்த வேலைக்கான முன்பணம் தாமா இது, எடுத்துக்கோ, எல்லாம் உனக்குதான் என்று அகிலன் சொல்ல அம்மா சற்றே குழம்பினாள். தங்கையோ அம்மாவின் அருகில் வந்து அமர்ந்து தோளில் தலை சாய்த்துக் கொண்டாள். அம்மா, நான் உடனே கிளம்பணுமா? வரத்துக்கு 2-3 மாசம் ஆயிடும். அது வரைக்கும் இந்த கார்டை பத்திரமா வச்சுக்கோங்க. செலவுக்கு இதுல இருந்து பணம் எடுத்துக்கோங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. இந்த வீட்டை அடுத்தவங்க எடுத்துக்க ஒரு நாளும் நான் விட மாட்டேன் என்று அகிலன் கூறிய நம்பிக்கை வார்த்தைகளை கேட்டு அம்மா நெகிழ்ந்தாள். ஏக்கம் நிறைந்த அம்மாவின் கண்களை பார்க்கும் போது அவனுக்குள் குற்ற உணர்ச்சி குத்தூசியாய் குத்தியது. ச, நம்மளையே நம்பியிருக்கிற குடும்பத்தை விட்டு சாக துணிஞ்சது எவ்வளவு பெரிய கோழத்தனம் என்று எண்ணி வெட்கப்பட்டான். அம்மாவும் தங்கையும் வாசலில் நிற்க அவர்களிடம் விடைபெற்று புறப்பட்டான் அகிலன். ப்ரொஃபசர் மித்ரனின் லேப் இருக்கும் கட்டிடத்தை வந்தடைந்தான் அகிலன். தானியங்கி கண்ணாடி கதவுகள் அவனை உள்ளே நுழைய அனுமதித்தது. வரவேற்பறையில் நின்றிருந்த ஜீனோ என்னும் மனித உருவம் கொண்ட ரோபோ, வணக்கம் அகிலன், உங்கள் வருகைக்காக ப்ரொஃபசர் மித்ரன் காத்துக் கொண்டிருக்கிறார் என்று கூறி அவனை வரவேற்றது. அகிலன் அந்த ரோபோவை பின்தொடர்ந்து சென்றான். அங்கு மித்ரன் ஒரு பெரிய இயந்திரத்தை பழுது பார்த்துக் கொண்டிருந்தார். அந்த இயந்திரத்தை சுற்றி மின் கம்பிகளும் சிக்கலான வயர்களும் பெரிய வளையங்களும் நடுவே ஒரு நாற்காலியும் கொண்டிருந்தது. அகிலன் உள்ளே வருவதை கண்டதும், வா அகிலன், உன்னோட ரைட் கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு என்றார் மித்ரன் ஆர்வத்துடன். நான் எங்க போகணும்னு நீங்க சொல்லலையே என்று யோசிக்காமல் கேட்டான் அகிலன். மித்ரன் அவர் முன்னிருந்த நவீன கணிப்பொறிகள் ஒரு பொத்தானை அழுத்த ஒரு பெரிய ஹாலோகிராபிக் திரை அவர்கள் முன்விருந்தது. அதில் மனிதர்கள் வாழும் பூமியைப் போல பல கிரகங்கள் இருப்பதை அகிலன் ஆச்சரியத்துடன் பார்த்தான். ப்ரொஃபசர் அதில் பூமியைப் போல அச்சு அசலாக இருந்த ஒன்றை பெரிதுபடுத்தி காட்டி, இதுதான் பிளானட் சைஃபர், நம்ம பூமி மாதிரி இணை பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பூமி. இது மனித இனத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம். இந்த கிரகத்துக்கு தான் நான் இப்போ அனுப்ப போறேன் என்றார் மித்ரன். அகிலன் ஆச்சரியத்துடன் அந்த ஹாலோகிராபிக் திரையை பார்த்து கொண்டிருக்க மித்ரன் தொடர்ந்தார். இந்த பூமி அழிய தொடங்கி ரொம்ப காலம் ஆச்சு அகிலன். மனித இனத்தால அதிக காலம் இந்த பூமியில வாழ முடியாது. இந்த உலகமே அழிஞ்சாலும்
மனித என வாழணுங்கிறதா என்னோட கனவு. ஏற்கனவே டெலிபோர்ட் பண்ணி அந்த கிரகத்துக்கு ஒரு டேட்டா கலெக்டிங் டிவைஸ் அனுப்பியாச்சு. அந்த டிவைஸ்ல ஏற்பட்ட ஒரு சின்ன கோளாறுல அங்கிருந்து எனக்கு எந்த தகவலும் ரிசீவ் ஆகல. அதனால நீ அந்த கிரகத்துக்கு போய் அங்க இருக்கிற அந்த டிவைஸை ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வரணும் என்று அகிலனை இங்கு கொண்டு வந்ததற்கான காரணத்தை சொல்லி முடித்தார். அகிலனை அந்த நாற்காலியில் அமர்த்தினார். அதன் பின் எந்திரம் இயங்கும் போது அவன் பயத்தில் வெளியே வராமல் இருக்க நாற்காலியில் பொருத்தப்பட்ட பெல்ட்டுகளால் அவனின் கை மற்றும் கால்களை கட்டினார். குட்டி துப்பாக்கி போன்ற ஒன்றை வைத்து அகிலன் கழுத்தில் அழுத்த அது அவன் கழுத்தினுள் GPS சிப்ஸை பொருத்தியது. புரொஃபசர் மித்ரன் பாதுகாப்பு அறைக்கு சென்று இயந்திரத்தை தொடங்க தயாரானார். அகிலன், உன்னோட மிஷன் ரொம்ப சிம்பிள். நீ அந்த கிரகத்துக்கு போய் டேட்டா கலெக்டிங் டிவைஸை கண்டுபிடிச்சு அதை ஆக்டிவ் பண்ணணும். அது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சதும் இதே போல ஒரு போர்ட் அங்க திறக்கும். அது மூலமா நீ திரும்பி இங்க வந்துடலாம். நீ ரெடியா என்று கேட்டார் புரொஃபசர். அகிலன் பதட்டத்துடன் ரெடி என்று தலையசைத்தான். புரொஃபசர் மித்ரன் கனிப்பொறியில் ஒரு சிகப்பு நிற பொத்தானை அழுத்த மிஷின் இயங்க தொடங்கியது. அதனை சுற்றியுள்ள வளையங்கள் மேலும் கீழுமாக சுற்றியது. மெல்ல மெல்ல இயந்திரத்தின் வேகம் கூடிக்கொண்டே போக அகிலனின் கண்கள் விரிந்தன. தனக்குள் கதிர்வீச்சு ஊடுருவி உடல் லேசாகி மிதப்பதைப் போல உணர்ந்தான். அவனின் தலைக்கு மேல் குவிந்த மின்காந்த சக்தி ஒரு மின்சார வாசலை உருவாக்கியது. அதிலிருந்து வந்த செயற்கை மின்னல்கள் அவனை தாக்க அவனது உடல் காற்றில் கரைய தொடங்கியது. அவனும் உடல் நடுங்கி சுயநிலைவை இழக்க ஆரம்பித்தான். இயந்திரத்தின் வேகம் உச்சம் தொட ஒரு பெரிய வெள்ளை வெளிச்சம் தோன்றி மறைந்தது. மித்ரன் கண்களை மூடிக்கொண்டார். இயந்திரத்தின் வேகம் குறைந்தது. மித்ரன் மெல்ல இயந்திரத்தை பார்க்க அங்கு அகிலன் இல்லை. அவர் முன்னால் இருந்த திரையில் Teleportation to Planet Cyber Success என்று காட்டியது. எஸ் எஸ், நான் சாதிச்சிட்டேன். பல ஆண்டு கால ஆராய்ச்சிக்கு அப்புறம் இது சாத்தியமாயிருக்கு என்று சந்தோஷத்தில் துள்ளி குதித்துக் கொண்டிருந்தார். அவருக்கு பின்னால் இருந்த ரோபோட் ஜீனோ அகிலன் திரும்பி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் எதுவும் இல்லை என்று தகவலை மித்ரனுக்கு தெரிவித்தது. வில்லத்தனமாக சிரித்த மித்ரன், அவனால திரும்பி இந்த பூமிக்கு வரவே முடியாது. அவனை அந்த கிரகத்துக்கு அனுப்புற வழி மட்டும்தான் நமக்கு தெரியும். அவன் திரும்பி வரத்துக்கு ஏதாவது அதிசயம் நடந்தாதான் உண்டு. என்னை பொறுத்த வரைக்கும் அகிலன் என் ஆராய்ச்சிக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு சோதனை எலி, அவ்வளவுதான். எப்படியும் போக போற உயிர் தானே, அது நமக்காக போகட்டும். என்று சிரித்தார் மித்ரன். அப்போது லேபிற்குள் நுழைந்தால் மித்ரனின் மகள் பிரெனெல்லா. மித்ரனைப் போலவே அவளும் கால பயணம் பற்றிய ஆராய்ச்சியில் ஆர்வமுள்ளவள். எனவே அதற்கான படிப்பை தேர்ந்தெடுத்து படித்துக் கொண்டிருக்கும் கல்லூரி மாணவி. அகிலனும் பிரெனிலாவும் கல்லூரி நண்பர்கள். பிரெனிலா அகிலனை ஒரு தலையாக காதலித்து வந்தாள். ஆனால் குடும்ப கடன் காரணமாக தனது படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டான் அகிலன். பிரெனிலா லேபிற்கு வந்து அகிலன் பற்றிய விவரங்கள் கம்ப்யூட்டர் திரையில் இருப்பதை கண்டு அதிர்ந்தாள். தன் தந்தை அகிலனை ஏதோ விபரீத ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தி இருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டாள். அப்பா, அகிலனை என்ன பண்ணீங்க? அவன் கஷ்டத்துல இருக்கான், அவனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு அவன் டீடைல்ஸ் உங்ககிட்ட கொடுத்தேன். அவனுக்கு என்ன ஆச்சு? அகிலன் எங்க என்று உள்ளே வந்தபடி கேட்டாள். புரொஃபசர் நிதானமாக, பிரெனிலா, அகிலனை நான் ஒரு சேஃபான இடத்துக்கு தான் அனுப்பியிருக்கேன். அங்க அவனுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது என்று மெல்லிதான புன்னகையுடன் கூறினார் மித்ரன். இல்ல, ஏதோ தப்பு பண்றீங்கப்பா. நான் அகிலனை உயிருக்கு உயிரா லவ் பண்றேன். அவனுக்கு மட்டும் ஏதாவதுனா உங்களை சும்மாவே விட மாட்டேன் என்று கோபப்பட மித்ரன் சிரித்தபடி, என்னம்மா மிரட்டுறியா? நான் மட்டும் காப்பாத்தலனா அவனோட உடம்பா கூட நீ உருப்படியா பார்த்திருக்க முடியாது. அவனுக்கு நான் மறுஜென்மம் கொடுத்திருக்கேன், அதுவும் வேற உலகத்துல. இனிமே அதுதான் அவனுடைய உலகம் என்று அந்த திரையை சுட்டிக்காட்டி வில்லத்தனமாக சிரிக்கிறார். பிரெனிலா அந்த ஹாலோகிராபிக் திரையினை பார்க்க அதில் சைபர் கிரகம் மெல்ல சுற்றி கொண்டிருந்தது. அகிலன் மயக்கம் தெளிந்து மெல்ல எழுந்து நின்றான். தான் ஒரு அடர்ந்த காட்டில் இருப்பதை உணர்ந்தான். அவன் கையில் புதிதாக ஒரு வித்தியாசமான பிரேஸ்லெட் இருப்பதை கவனித்தான். அதை அவன் கையிலிருந்து நீக்க முயன்ற போது சட்டென அந்த பிரேஸ்லெட்டை சுற்றி ஒரு மந்திரபடி தோன்றி அவன் முன் ஒரு மாய திரையை விரித்தது. அதை கண்டு வியப்பில் ஆழ்ந்தவனுக்கு அந்த மாய திரையில் பரிணாம வளர்ச்சி சைபர், ஆத்ம சக்தி சைபர், ஆயுதம் சைபர், கவசம் சைபர், உயிரணுக்கள் சைபர் என அனைத்திலும் காட்டியது சைபர் என்று. மறுபடியும் லேபில் பிரெனிலா தன் தந்தை மித்ரனின் துரோகத்தை தாங்க முடியாமல் மனமுடைந்தாள்.
பிரணிலா வந்த அழுகையை அடக்கியபடி உணர்ச்சி வேகத்துடன், நீங்க எவ்வளவு மோசமானவரா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லப்பா. உங்களை நம்பி வந்தவனுடைய வாழ்க்கையவே அழிச்சிட்டீங்களேப்பா. உண்மையிலேயே நீங்க கிரேட்பா. இதுக்கு நீங்க அவனை ட்ரெயின்லயே அடிபட்டு சாக விட்டுருக்கலாம் என்றாள். மித்ரன் கோபமாக, பிரணிலா, இதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு வயசும் பத்தாது, அனுபவமும் பத்தாது. பிளானட் சைஃபரை பத்தி என்ன தெரியும் உனக்கு? இது என்னோட பல வருஷ கனவு. பிரணிலா, நியாயமா சொல்ல போனா சாக கிடந்தவனுக்கு நான் ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கேன். சைபர் கிரகம் ஒரு கற்பனை கனவு உலகம். சாகா வரத்தோட கடவுளுக்கு நிகரான வாழ்க்கை இருக்காங்க. அதை அடைகிறதுக்கு அவனுக்கு வேண்டிய ஒரே தகுதி வேட்டையாடுறது மட்டும்தான். பிரணிலா மித்ரன் மீது கோபமாக, அவன் திரும்பி வர வாய்ப்பே இல்லையா? மித்ரன் மெல்லிய புன்னகையுடன், ஒரு வழி இருக்கு, ஆனா அது என் கையில கிடையாது பிரணிலா. உன் அருமை காதலன் பூமிக்கு திரும்பி வரணும்னா அவன் ஒரு மாவீரன் ஆகணும். பல மிருகங்களை வேட்டையாடி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு சைபர் உலகத்துக்கே தலைவன் ஆகணும். முடியுமாட்டிலனால ஒரு சாதாரண பண பிரச்சனைக்கு பரலோகம் போகணும்னு கிளம்புனவன் அங்க இருக்கிற மாய சக்திகள் கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன ஆக போறானோ. மித்ரன் ஜீனோவிடம் கேட்டார், நீ என்ன நினைக்கிற ஜீனோ? அகிலன் திரும்ப வந்துடுவானா? ஜீனோ ஒரு சில டேட்டாக்களை அதனுள் ஆராய்ந்து விட்டு தன் கம்ப்யூட்டர் குரலில் 99% அகிலனுக்கு அந்த கிரகத்தை விட்டு வெளியேற வாய்ப்பில்லை என்றது. மித்ரன், அப்ப அகிலனுக்கு 1% தான் சான்ஸ் இருக்கா? சூப்பரா இருக்குல்ல கேட்கவே. 1%. படங்கள்ல வர மாதிரி உயிர் பிழைப்பானா அகிலன்? பிரணிலாவுடனான காதல் ஒன்று சேருமா? பூமிக்கு வருவானா அகிலன்? இல்ல சைபர்லயே சாவானா? என்று காமெடியாக கூறி பலமாக சிரித்தார் மித்திரன். அகிலன் ஓர் ஆள் அரவமற்ற அடர்ந்த காட்டுப்பகுதியில் தனியாக நின்றிருந்தான். விசித்திரமான உயர்ந்த மரங்களையும் மஞ்சள் நிற வானத்தில் மேகத்தை போல மிதந்து செல்லும் பாறைகளையும் பார்த்து வியந்தான். காற்றில் வீசிய புதிய நறுமணத்தை சுவாசிக்க ஏனோ அவனுக்கு இதமாயிருந்தது. நன்றாக உயிர் மூச்சை இழுத்துவிட்டு அனுபவித்தான். இது போன்ற தூய்மையான காற்றை அவன் இதுவரையில் சுவாசித்ததில்லை. இயற்கை எழிலில் மெய் மறந்தவனை உசுப்பியது பூக்கள் மலரும் ஓசை. பல வர்ணங்கள் கொண்ட அழகிய பெரிய பூக்கள் அவன் கண்ணெதிரே மொட்ட விழுந்து மலர்வதைக் கண்டான். பிரமிப்பில் தன்னிலை மறந்து அந்த பூக்களை நோக்கி மெல்ல நகர்ந்தான். அந்த பூவின் கொடிகளும் அவனை நோக்கி மெதுவாக வளைந்து அவனது கைகளை சுற்றியது. அப்பூங்கொடிகள் உடம்பெங்கும் பற்றி பரவ அகிலனை ஆற தழுவி வரவேற்றது. அந்த புதிய இயற்கை அப்பூக்கள் இவனை நோக்கி தலை சாய்க்க பூவிதழ்களில் ஒரு துண்டு உதிர்ந்து அவன் உள்ளங்கையில் வந்து விழுந்தது. ஒரு சிறிய மந்திர ஒளி தோன்றி அதை தங்க பூவிதழாக மாற்றியது. பரவியிருந்த கொடிகள் அவனை விடுவிக்க சுய நினைவிற்கு வந்த அகிலன் ஆச்சரியத்துடன் அங்கிருந்து புறப்பட்டான். புரொஃபசர் மித்ரனின் வஞ்சகத்திற்கு பலியானதை உணராத அகிலன் கையில் ஒரு GPS டிராக்கரை வைத்துக் கொண்டு இல்லாத டேட்டா கலெக்டரை தேடி திக்கு திசை தெரியாமல் காட்டில் சுற்றி திரிந்தான். பல மணி நேரம் தேடிய பிறகு மூச்சிறைக்க ஒரு இடத்தில் வந்து நின்றான். ஐயோ, இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே. அந்த வீணா போன டேட்டா கலெக்டரை எங்க போய் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒன்னும் தெரியலையே என்று புலம்பினான். என்ன தேடிக்கிட்டு இருக்க என்று கேட்டது ஒரு மர்ம குரல். திடுக்கிட்டு திரும்பியவன், யாரு பேசுறது? யாராவது பக்கத்துல இருக்கீங்களா என்று பதட்டத்துடன் கேட்டான். இதோட 56 தடவை இந்த இடத்துல உன்னை பார்த்துட்டேன். போற வர ஆனா ஒரே இடத்துல தான் சுத்திக்கிட்டு இருக்க. இப்போது வேறு பக்கத்தில் இருந்து வந்தது அந்த மர்ம குரல். யாருன்னு கேக்குறல்ல, விளையாடாதீங்க, வெளியே வந்து பேசுங்க என்றான் அகிலன். ஏ பொடி பையா, உன்னை பார்த்தா இந்த காட்டுக்கு புதுசு மாதிரி தெரியுது. நீ எந்த வேட்டை வகைராவை சேர்ந்தவன்? உனக்கு இந்த காட்டை பத்தி தெரியுமா? அது சரி, உனக்கு இந்த காட்டை பத்தி தெரிஞ்சிருந்தா நீ இப்படி ஓ இஷ்டத்துக்கு இங்க சுத்திக்கிட்டு இருக்க மாட்டல என்று அக்குரல் கேலி செய்ய பதட்டத்தில் குரல் எங்கிருந்து வருகிறது என்று தெரியாமல் சுற்றி சுற்றி பார்த்தான். இங்க பாருங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஓரளவுக்கு தான் பாப்பேன். ஒழுங்கா வெளியே வந்துடுங்க சொல்லிட்டேன் என்றான் பயத்தில். காணாது கலங்கி கால் போன போக்கில் போய்கொண்டிருக்கும் மானிடா, உனது உயிர் சக்தியை உணர்த்த உன்னோடு நான் வருவேன் என்று சொல்லி பலமாக சிரித்தது அந்த மர்ம குரல். இதை கேட்டு பயந்த அகிலன் அந்த இடத்தை விட்டு தலை தெறிக்க ஓடினான். வேகமாக ஓடி வந்தவன் விசாலமான நீர்வீழ்ச்சி இருக்கும் பகுதியை அடைந்தான். மலையின் உயரம் விண்ணை முட்டி இருக்க நேரடியாக வானிலிருந்து நிலம் மோதியது போன்ற நீரின் ஓசை அவன் காதில் ஓங்காரமாய் ஒலித்தது.
ஈரப்பதம் நிறைந்த இடத்தில் அவ்வப்போது இதமாக வீசிய குளிர்காற்றினால் அவனுடைய பதற்றம் சற்று குறைந்தது. மர்ம குரலிடமிருந்து தப்பித்ததை எண்ணி நிம்மதி பெருமூச்சு விட்டான். தாகத்தில் இருந்தவன் தண்ணீர் குடிப்பதற்காக ஓடும் நீர் அருகில் சென்றான். தண்ணீர் குடிப்பதற்காக குனிந்தவன் நீரின் பிரதிபலிப்பில் அவன் முகத்தை பார்த்தான். இரு கைகள் கொண்டு தண்ணீரை எடுக்க போக திடீரென்று அவன் தோளில் தோன்றியது ஒரு குட்டி சிகப்பு நிற உருவம். ரொம்ப தாகமா இருக்கோ என்று கேட்க என்று பயத்தில் அலறினான் அகிலன். ஒரு சிறிய ஜெல்லிக்கு கைகால் முளைத்தது போல் இருந்தது அந்த உருண்டை உருவம். உள்ளங்கை அளவே இருக்கக்கூடிய அந்த உருவத்தை பார்த்து பதறியவன் கீழே கிடந்த ஒரு குச்சியை கையில் எடுத்து விரட்டினான். என்று அதை மெல்லமாக குத்தி பின்னால் தள்ளினான். நிறுத்து போடி பையா, நான் உன்னோட எதிரி இல்ல என்றது குட்டி உருவம். நீ பேசுவியா? அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் கேட்ட குரல் உன்னோட தானா என்று கேட்க திருதிருவன முழித்தது அந்த உருவம். ஆமா, நான் சும்மா உன்னை பயமுறுத்ததான் அப்படி பண்ண. இப்ப அது முக்கியம் இல்ல பொடி பையா, நீ யாருன்னு சொல்லு என்று கேட்டது. குழப்பத்தில் இருந்த அகிலன், நான் இங்க ஒரு டேட்டா கலெக்டிங் டிவைஸை தேடி வந்தேன். அந்த மிஷின்ல ஒரு கோளாறு, அதை சரி செஞ்சாதான் வீட்டுக்கு போக முடியும். ப்ரொஃபசர் மித்ரன் தான் என்னை இங்க அனுப்பி வச்சாரு. அந்த டெலிபோர்ட்டிங் மிஷின் இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். இந்த ஜிபிஎஸ் டிராக்கர்ல சிக்னல் வேற வர மாட்டேங்குது என்று சொல்ல அந்த குட்டி உருவம் கடுப்பானது. போதும் போதும், நிறுத்து பொடி பையா, நீ என்ன சொல்றனே சுத்தமா புரியல என்று சலிப்புடன் சொன்னது அந்த குட்டி உருவம். அகிலன் துவண்டு போனதை பார்த்தவுடன், சரி சரி பொடி பையா, வருத்தப்படாத, நான் உனக்கு உதவுறேன் என்றது குட்டி உருவம். நிஜமாவா? உன்னால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா என்று ஆர்வத்துடன் கேட்டான் அகிலன். முடியுமாவா பொடி பையா? நான் யாருன்னு தெரியுமா? நான் தான் சின்னு, இந்த காட்டோட தலை சிறந்த சிகாரி என்று ஸ்டைலாக போஸ் கொடுத்து நிற்க, சிகாரியா அப்படின்னா என்று கேட்டான் அகிலன். அட, உனக்கு எல்லாத்துக்குமே விளக்கம் கொடுக்கணும் போல இருக்க. வேட்டைக்காரங்களோட வழிகாட்டிய தான் சிகாரின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு பெரிய வேட்டைக்காரனா இருந்தாலும் காட்டுக்குள்ள நுழைஞ்சு உயிரோட வெளியே வரதுக்கு சிகாரியோட தயவு வேணும் தம்பி. என்ன செய்ய, சாதுவான ஜந்துக்களா பிறந்துட்டோம். பரிணாம வளர்ச்சி இல்லாத எங்களால வேட்டையாடவும் முடியாது. யாரும் எங்களை வேட்டையாடவும் மாட்டாங்க. மனுஷங்கள சில பேர் எங்களை வளர்ப்பு ஜந்துவா கூட வச்சுப்பாங்க. சில வேட்டைக்காரங்க எங்களை சிகாரியா தேர்ந்தெடுத்துக்குவாங்க. எனக்கு வளர்ப்பு ஜந்துவா போறதுல துளி கூட இஷ்டம் இல்ல. ஏன்னா வளர்ப்பு ஜந்துவா கொஞ்சம் போது அவனுக்கு முகத்தை பார்க்க சகிக்காது என்றது சின்னு. நீ எனக்காக அந்த டிவைஸை கண்டுபிடிச்சு கொடுக்கறியா பிளீஸ் என்று கெஞ்சினான் அகிலன். சரி, எனக்கும் உன்னை பார்த்தா பாவமா தான் இருக்கு. நீ தேடிக்கிட்டு இருக்கிற பொருளை கண்டுபிடிக்க நான் உதவி பண்றேன். ஆனா நீ என் கூட ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கணும் என்று கோரிக்கை வைத்தது சின்னு. அகிலனுக்கு அடி வயிறு கலங்கியது. ஒருத்தங்கிட்ட போட்ட ஒப்பந்தத்துக்கே நம்ம வாழ்க்கை கிழிஞ்சி நாரா போச்சு. இதுல இந்த குட்டி சாத்தாங்கிட்ட ஒப்பந்தம் போட்டுக்கிட்டா நம்ம நிலைமை படு மோசமா போயிடும் போலயே என்று மனதில் நினைத்து கொண்டான். என்ன ஒப்பந்தம் என்று கேட்டான் அகிலன். என்ன உன்னோட சிகாரியா நீ ஏத்துக்கணும். அது மட்டும் இல்ல, நீ அந்த கருவியை கண்டுபிடிச்சு உன்னோட நகரத்துக்கு நீ போற வரைக்கும் நான் உன் கூடவே தான் இருப்பேன். இதுக்கு சம்மதமா என்று சின்னு கேட்டது. தற்போது சின்னுவுடன் இணக்கமாக போவதை தவிர வேறு வழி இல்லை என்று முடிவு செய்திருந்தான் அகிலன். உன்னோட ஒப்பந்தத்துக்கு நான் சம்மதிக்கிறேன் என்று சின்னுவுடன் வாய்மொழி ஒப்பந்தத்தை போட்டுக் கொண்டான். சின்னுவை தன் தார்மீக சிகாரியாக ஏற்றுக்கொண்டான் அகிலன். தூள்டா பொடிப்பையா என்று சந்தோஷத்தில் பல்டி அடித்து நின்றது சின்னு. என்னோட பேரு அகிலன், பொடிப்பையா இல்ல என்று இறுக்கமான முகத்துடன் சொல்லிவிட்டு அகிலன் அந்த இடத்தை விட்டு நகரத் தொடங்கினான். சின்னுவும் அவனை பின்தொடர்ந்தது. அகிலன் காட்டுக்குள் கையில் ஜிபிஎஸ் டிராக்கரை வைத்துக் கொண்டு நடந்து சென்று கொண்டிருக்க அவனது தோளில் ஒய்யாரமாக படுத்துக்கொண்டே பேசியபடி வந்தது சின்னு. உன் கையில வச்சிருக்கிய அது என்னது? ஆமா, உன்னை இங்க யார் அனுப்புனாங்கன்னு சொன்ன? ப்ரொஃபசர் மித்ரன், அவர் ஒரு சயின்டிஸ்ட். என்று சின்னு ப்ரொஃபசர் என்ற வார்த்தையை உச்சரிக்க திணறியது. கடுப்பான அகிலன், கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு வரியா என்று அதட்டினான். வாயை மூடினா வழி சொல்ல முடியாது அகிலன் என்றது சின்னு. வெறுப்பேத்தாத சின்னு, எனக்கு நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. உன்னால அந்த டிவைஸை கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா என்று கேட்டான். அவமானம், என்னுடைய திறமை மேலேயே சந்தேகப்பட்டுட்டியா என்று போலியாக கோபப்பட்டது. கண்களை இறுக மூடிக்கொண்டு, இந்த பக்கம் போலாம். இல்ல வேணாம், அந்த பக்கம் தான் இருக்கு, நம்ம அப்படியே போலாம் என்று வழியை மாற்றி மாற்றி கூற அகிலன் சின்னுவை சமாளிக்க முடியாமல் தலையில் கை வைத்துக் கொண்டான்.
என்ற மிருகத்தின் கர்ஜனை சத்தமாக கேட்டது. பதட்டம் அடைந்த அகிலன் பின் நிதானித்து, என்ன இதுவும் உங்க ஆளுங்க வேலைதானா என்று சின்னுவிடம் நக்கலாக கேட்டான். என்ற கர்ஜனை இம்முறை இன்னும் பலமாக கேட்டது. ஆபத்தை உணர்ந்த சின்னு, இது எங்களோட சத்தமே இல்ல அகிலா என்றது. அகிலனுக்கு பதட்டம் தொற்றிக் கொண்டது. தடதடவென்று அதிகரித்த காலடி சத்தம் நெருங்கி வருவதை கேட்டதும், ஓடு அகிலா, இங்க நிக்காத, ஓடு, நீ உயிரோட இருந்தா மறுபடியும் சந்திக்கலாம் என்று சின்னுவின் குரல் மட்டுமே கேட்க அவனது தோளில் இருந்த சின்னு இப்போது இல்லை என்பதை கவனித்தான். அகிலன் சின்னுவின் குரல் எங்கிருந்து வருகிறது என்று தெரியாமல் பதட்டத்தில் சுற்றி சுற்றி பார்த்தான். ஏ சின்னு, எங்க போன? எங்க இருக்க? இங்க என்ன நடக்குது என்று கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அந்த புதரில் இருந்து தாவி குதித்து அவன் முன் வந்து நின்றது ஒரு இரட்டை தலை ஓநாய். 7 அடி உயரம் இருந்தது அந்த சாம்பல் நிற இரட்டை தலை ஓநாய். அதன் எச்சில் வடிந்தபடி இருந்த கோர பற்களையும் சிதைந்த உருவத்தையும் பார்த்து திகைத்தான். ஓடுடா முட்டா பயலே என்று மாயமான சின்னுவின் குரல் சொல்ல அகிலன் சிதறி ஓட அவனை விடாமல் ஆக்ரோஷமாக துரத்தியது அந்த ஓநாய். ஒரு பெரிய மரத்தின் இடுக்குகளில் புகுந்து தன்னை தற்காத்துக் கொள்ள அந்த ஓநாயின் 2 தலைகளும் அந்த பெரிய மரத்தை கடித்து சுக்குநூறாக பிடுங்கி எறிந்தது. அகிலன் மறுபடியும் எழுந்து உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேகமாக ஓடினான். அவனை நெருங்கிய இரட்டை தலை ஓநாய் அவனை கடிக்க முயன்றபடி துரத்தியது. கண்களை மூடி தனது முழு திறனை செலுத்தி வேகமாக ஓடியவன் கால் தடுக்கி ஒரு நிலச்சரிவில் சரிந்தான். அவனை துரத்தி வந்த ஓநாயும் அவனுடன் சேர்ந்து நிலச்சரிவில் சிக்கியது. அகிலன் நிலச்சரிவில் சறுக்கியபடி கீழே விழுந்தான். அவனுடன் நிலச்சரிவில் உருண்டு வந்த அந்த இரட்டை தலை ஓநாயும் தொப்பென்று கீழே விழுந்தது. எழுந்து நிற்க முடியாமல் தடுமாறியது. அகிலன் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு சிறிய மரபொந்துக்குள் தன்னை சிரமப்பட்டு நுழைத்து ஒளிந்து கொண்டான். தலையை சிலிப்பி நிதானித்து எழுந்த ஓநாய் அகிலனை தேடியது. அந்த வெறி பிடித்த ஓநாயின் 2 தலைகளும் மோப்பம் பிடிக்க ஒரு தலை அகிலன் இருக்கும் திசையை மெதுவாக திரும்பி பார்த்தது. ஓநாயின் பார்வையில் பட்ட அகிலன் மிரண்டு போனான். ஓநாய் தன்னை தாக்க வருகிறது என்று தெரிந்து பொந்திலிருந்து அவசரமாக வெளியே வர முயன்றான். அப்போது அவன் கால் மரவேரின் இடுக்குகளில் மாட்டிக்கொள்ள பதறியவன் செத்தண்டா என்று காலை எடுக்க போராடிக் கொண்டே ஓநாயை பார்த்தான். அது இரட்டை தலைகளுடன் ஆக்ரோஷமாக கர்ஜித்தபடி அவனை தாக்குவதற்காக ஓடி வந்தது. அகிலன் தன் காலை எடுக்க முடியாமல் தடுமாறிக் கொண்டிருக்க நெருங்கிய இரட்டை தலை ஓநாய் அவனை நோக்கி பாய்ந்தது. அகிலன் தன் காலை எடுக்க முடியாமல் தடுமாறிக் கொண்டிருக்க நெருங்கிய இரட்டை தலை ஓநாய் அவனை நோக்கி பாய்ந்தது. வேகமான இதய துடிப்பு சத்தத்தை அவனால் தெளிவாக கேட்க முடிந்தது. தன் கதை முடிந்தது என்று எண்ணிய நொடிப்பொழுதில் சீறி பாய்ந்து வந்து கொண்டிருந்த ஓநாயின் ஒரு தலையில் சரக்கென்று சொருகியது எங்கிருந்தோ வந்த ஈட்டி. துடிதுடித்து நிலை தடுமாறி கீழே சுருண்டு விழுந்தது அந்த ஓநாய். அகிலன் என்ன நடந்தது என்று புரியாமல் முழித்தான். ஓநாயை தாக்கியது யார் என்று அகிலன் குழம்பியிருக்க ஒரு பெண் பாறையிலிருந்து கீழே குதித்தாள். அவளின் கச்சிதமான உடல்வாகு அவளை கம்பீரமாக காட்டியது. வித்தியாசமான உடைகளை அவள் அணிந்திருந்தாள். அவளின் முழு உருவத்தையும் பொந்துக்குள் இருந்தபடியே பார்க்க முயன்றான் அகிலன். அவள் பூமியை சேர்ந்தவள் போல் இருப்பதை கவனித்தான். அட, வேற்று கிரகவாசினா வேற மாதிரி உருவத்தில் இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா இவ பாக்குறதுக்கு மனுஷ இனத்தை சேர்ந்த மாதிரி தான் இருக்கா. ஆளை பார்த்தா அவளுக்கும் நம்மள மாதிரி 20 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இவளையும் நம்மள மாதிரியே இங்க அனுப்பியிருப்பாங்களோ. ஆனா அவளோட ட்ரெஸ், ஈட்டி இதையெல்லாம் பார்த்தாதான் சந்தேகமா இருக்கு. என்ன அவ பார்த்திருப்பாளா என்று தனக்குள்ளே பேசிக் கொண்டிருந்த அகிலன் பின்னால் திடீரென தோன்றியது சின்னு. நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா என்றது சின்னு. அதை பார்த்து பயந்த அகிலன் அதை வழிகாட்டிக் கொள்ளாமல், அடச்சி நீயா? ஆமா, யார் அந்த பொண்ணு என்று அகிலன் கேட்க, அவதான் தமினா, ரைடன் நகரத்தை சேர்ந்தவ. இவளை பல முறை இந்த காட்டுல வேட்டையாடும் போது பார்த்திருக்க என்றது சின்னு. இறக்கும் நிலையில் இருந்த ஓநாயிடம் வந்த தமினா இறந்த தலையிலிருந்து ஈட்டியை பிடுங்கி துடித்துக் கொண்டிருந்த ஓநாயின் இன்னொரு தலையில் குத்தி இறக்கினாள். அடக்கடவுளே, இதையெல்லாம் எப்படி அவ சாப்பிடுறா என்று கேட்டான் அகிலன். அடங்கப்பா, வேட்டையாடினதை சாப்பிட்டாதான் உனக்கு உயிரணு புள்ளிகள் கிடைக்கும். புள்ளிகள் கிடைச்சாதான் நீ ஆத்ம சக்திகளை பெற முடியும். புள்ளிகள் தான் உன்னோட பரிணாம வளர்ச்சிக்கு உதவும். இது எதுவுமே உனக்கு தெரியாதா? இங்க உயிர் வாழ ஒரே வழி வேட்டையாடி சாப்பிடுறது மட்டும்தான். இது கூட தெரியாம சுத்திக்கிட்டு இருக்க. எந்த ஊரு நீ என்று கேட்டது சின்னு. ஓநாய்க்கறி சாப்பிட்டுக் கொண்டிருந்த தமினா வலது கையிலிருந்து பிரேஸ்லெட்டை திருப்ப அவள் முன் தோன்றிய மாயத்திரை ஒரு அட்டவணையை விரித்தது. அதில் பரிணாம வளர்ச்சி 0, ஆத்ம சக்தி 0, ஆயுதம் ஈட்டி, கவசம் இரும்பு, உயிரணுக்கள் 433 என்று தெரிந்தது. தமினா ஓநாயின் கரியை சாப்பிட அவளுடைய உயிரணு புள்ளிகள் 444, 445, 446 என அதிகரித்தது.
அது என்னது என்று அந்த மாயத்திரையை காட்டி கேட்டான் அகிலன். அதுதான் மாயத்திரை. உன்னோட பரிணாம வளர்ச்சி பத்தின விஷயம் எல்லாம் அதுல நீ தெரிஞ்சுக்கலாம். உன்கிட்டயே இருக்குமே என்று அகிலன் கையில் இருந்த பிரேஸ்லெட்டை சின்னு திருப்ப அவர்கள் முன் விரிந்தது அகிலனின் மாயத்திரை. பரிணாம வளர்ச்சி 0, ஆத்ம சக்தி 0, ஆயுதம் 0, கவசம் 0, உயிரணுக்கள் 0 என்றிருந்ததை பார்த்த சின்னு, அடப்பாவி அகிலா, எங்கடா இருந்த இவ்வளவு நாளா? எல்லாமே 0 இருக்கு. உன்னை போய் நான் நம்புறேன் பாரு என்று சலித்துக் கொண்டது சின்னு. அகிலன் பிரேஸ்லெட்டை திருப்ப மாயத்திரை மறைந்தது. எதிரில் இருந்த தமினாவையும் காணவில்லை. அகிலனும் சின்னுவும் அந்த மரப்பொந்திலிருந்து வெளியே வந்தார்கள். சின்னு, அவளை காணமே, போயிட்டாளா என்று கேட்டான் அகிலன். அப்படிதான் நினைக்கிறேன் என்று தோராயமாக கூறியது சின்னு. திடீரென்று எங்கிருந்தோ வந்த இருமுனை குண்டுகள் கொண்ட கயிறு அகிலனுடைய உடம்பில் சுற்றி அவனை செயலிழக்க செய்தது. அவன் நிற்க முடியாமல் கீழே விழுந்தான். அகிலன் அந்த கயிற்றிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முயற்சி செய்ய தமினா ஒரு கரித்துண்டை குறித்தபடி அவன் முன்னால் வந்து நின்றாள். யார் நீ? நீ ரைடன் நகரத்தை சேர்ந்தவன் கிடையாது. இந்த காட்டுக்குள்ள வர உனக்கு யார் அனுமதி கொடுத்தது? உன்னை பார்த்தா இங்க வேட்டையாட வந்தவன் மாதிரியும் தெரியல. உன்னோட வேட்டை வகை என்ன என்று கேட்டாள் தமினா. அது நான் இங்கதான் பக்கத்துல என மென்று முழுங்கினான். அவளிடம் உண்மையை சொல்ல அவனுக்கு பயமாயிருந்தது. பொறுமையை இழந்த தமினா அவனை நிற்க வைத்து அவனின் ஆடைகளை சோதனை செய்தாள். அவனுடைய பாக்கெட்டில் இருந்த தங்க இதழை எடுத்து பார்த்தாள். ஆர்வமானாள். இது எங்கிருந்து உனக்கு கிடைச்சது என்று கேட்க அகிலன் மௌனமாக இருந்தான். சொல்லு, பெரிய பூக்களோட அனுமதி இல்லாம இது உனக்கு கிடைக்காது. இந்த தங்க பூவிதழ் எப்படி உன் கைக்கு வந்துச்சு சொல்லுடா என்று அகிலன் கழுத்தில் கத்தியை வைத்து கேட்க பதறிய அகிலன், எங்க எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. நான் சும்மா காட்டுல நின்னுகிட்டு இருந்தேன். அதுவா தாங்க கொடுத்துச்சு. நான் பறிக்கலங்க. என்ன நம்புங்க மேடம் பிளீஸ் என்று கெஞ்சினான். எனக்கும் மேல நம்பிக்கை இல்ல. உன்னை எங்க தலைவர்கிட்ட கூட்டிட்டு போறேன். உன்னை என்ன செய்யறதுன்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க. நீ சொல்றது மட்டும் பொய்யா இருந்துச்சுன்னா ரைடன் நகரத்துல தாண்டா உனக்கு சாவு என்று கூறிவிட்டு விசில் அடிக்க ஓடி வந்து நின்றது கொம்பு வைத்த 6 கால்கள் கொண்ட விசித்திர குதிரை. தமினா ரைடனை நோக்கி புறப்பட தயாரானாள். அகிலனை கயிற்றால் குதிரையில் கட்டி அவனை தரதரவென இழுத்து சென்றாள். மறைந்திருந்த சின்னு பட்டென தோன்றி அவர்கள் சென்ற இடத்தையே பார்த்து நின்றது. பகல் வெளிச்சம் மங்கி மறைய இருளை இழுத்து போர்த்தி கொண்டது மஞ்சள் நிறவானம். அடர்ந்த காட்டின் அமைதியை குலைத்தபடி தடதடவென ஓடியது தமினாவை சுமந்த 6 கால் குதிரை. கயிற்றால் கட்டி இழுக்கப்பட்டு வந்த அகிலன் குதிரையின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் திணறினான். குதிரையின் வேகம் குறைந்து மெல்ல ஒரு பாறையின் மீது ஏறி நிற்க தொலைவில் தெரிந்தது அகண்டு விரிந்த ரைடன் நகரத்தின் மதில் சுவர். தமினா திரும்பி பார்க்க வியர்வை கடலில் மூழ்கியிருந்த அகிலன் மூச்சிறைத்து நிற்க முடியாமல் தடுமாறினான். குதிரையை ரைடனை நோக்கி செலுத்தினாள் தமினா. 1/4 மைல் தூரத்தில் ரைடன் நகரத்தின் வாயிலை அடைந்தது குதிரை. ரைடன் நகரத்தின் உயர்ந்த கனமான இரும்பு கதவுகளை காவலாளிகள் திறக்க தமினா அகிலனுடன் உள்ளே நுழைந்தாள். தமினா அகிலனுடன் ஒரு இருளடைந்த கொட்டகைக்கு வந்து சேர்ந்தாள். அதிர்ச்சியில் இருந்த அகிலன் நிற்க முடியாமல் ஒரு கம்பத்தில் சாய்ந்தான். தமினா குதிரையிலிருந்து இறங்கி கொட்டகையின் ஓரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த ஒரு உருண்டையான கண்ணாடி தொட்டியை தன் விரல்களால் 2 முறை தட்ட விழித்துக் கொண்டன அதனுள் இருந்த மின்மினி மீன்கள். அந்த சிறிய மின்மினி மீன்கள் உமிழ்ந்த மஞ்சள் வெளிச்சத்தால் கொட்டகை பிரகாசமானது. அகிலன் சாய்ந்திருந்த கம்பத்திலேயே அவனை கயிறுகளை கொண்டு கட்டினாள் தமினா. சோர்ந்து போயிருந்தவன் அவளை எதிர்க்கவில்லை. மாறாக தன்னிடம் இரக்கமில்லாமல் நடந்து கொள்ளும் பெண்ணின் மீது அவனுக்கு கோபம்தான் வந்தது. இன்னைக்கு ராத்திரி நல்லா ஓய்வெடுத்துக்கோ, ஏன்னா நாளைக்கு உன்னோட கடைசி நாளா கூட இருக்கலாம் என்று அகிலனை மிரட்டிவிட்டு கொட்டகையிலிருந்து வெளியேறினாள் தமினா. அகிலன் தன் பக்கத்தில் இருந்த குதிரையை வெறுமையில் பார்க்க அந்த குதிரையும் அவனை பார்த்து செருமிக் கொண்டது. வருத்தத்தில் இருந்த அகிலன் குதிரையிடம் புலம்பத் தொடங்கினான். ஓய், என்ன அப்படி பாக்குற? யாரா இந்த கோமாளின்னு பாக்குறியா? உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன? நான் பாட்டுக்கு ட்ரெயினுக்கு முன்னாடி விழுந்து சாக கிடந்தேன். என்னை காப்பாத்தி நான் சொல்ற இடத்துக்கு போயிட்டு வா, பணம் தரேன்னு சொன்னா ஒரு ப்ரொஃபசர் பரதேசி. அவன் மட்டும் என் கையில கடச்சான். இல்ல, தப்பு தப்பு. ப்ரொஃபசர் ஒரு நல்ல மனுஷன். அவர் என் குடும்பத்தை காக்க வந்த கடவுள். அவரை திட்டக்கூடாது என்று மது போதையில் இருப்பவனை போல உளறினான். அவனுடைய சலம்பலை கேட்க விருப்பமில்லாத குதிரை முகத்தை திருப்பிக் கொண்டது. அகிலன் மெல்ல அழுதபடி புலம்பினான். இந்த உலகத்துல ஒரு நாள் இருந்ததுக்கே என் உயிர் போற நிலைமைக்கு வந்துடுச்சு. நாளைக்கு என்னென்ன செய்வாங்கன்னு தெரியலையே. என்னோட வருத்தம் எல்லாம்
எனக்காக காத்துக்கிட்டு இருக்கிற என் அம்மாவும் தங்கச்சியும் தான். அவங்கள ஒரு தடவையாவது பார்க்கணும் போல இருக்கு. அவங்க கூட உட்கார்ந்து பேசணும், சிரிக்கணும். நான் இங்க என்னெல்லாம் பார்த்தேங்கிறத அவங்க கிட்ட சொல்லணும். நான் இப்பவே போய் என்று புலம்பியபடி அயற்சியில் கண் அயர்ந்து தூங்கினான். தன் அறையிலிருந்து ஜன்னல் வழியாக அகிலனை பார்த்து கொண்டிருந்தாள் தமினா. அவனிடமிருந்து பறித்த தங்கப் பூவிதழை தன் உள்ளங்கையில் வைத்திருந்தாள். சட்டென்று தமினாவின் தோளில் தோன்றியது அவளது செல்ல ஜந்துவான ஒரு ஊதா நிற குட்டி உருவம். அதன் பெயர் நித்தி. என்ன யோசிக்கிற தமினா என்று கேட்டது நித்தி. தமினா அகிலனை கை காட்டி, அவனை பத்திதான். எந்த விசேஷ சக்தியும் இல்லாத இவனுக்கு தங்க பூவிதழை இந்த இயற்கை எதுக்காக கொடுக்கணும் என்று சந்தேகத்துடன் கேட்டாள். அட, அவன் சொன்னது நீ நம்புறியா? அவன் முகத்தை பார்த்தாலே தெரியலையா அவன் ஒரு ஏமாத்து பேர் வழின்னு? யார்கிட்டயாவது திருடிக்கிட்டு வந்திருப்பான் என்று தீர்மானமாக சொன்னது நித்தி. அரை தூக்கத்தில் இருந்த அகிலன் சிரமப்பட்டு கம்பத்தில் முதுகு சொரிந்து கொண்டான். இல்ல நித்தி, இந்த இயற்கை எதுக்காகவும் இவனை தேர்ந்தெடுத்திருக்க. எந்த சக்திகளும் இல்லாம காட்டுல சுத்திக்கிட்டு இருந்தானா ஜந்துக்களால சுலபமா வேட்டையாடப்படுவான். அப்படி எதுவும் நடக்க கூடாது. அவன் பாதுகாப்பா இருக்க ரைடன் தான் சரியான இடம் என்றாள் தமினா. உனக்கு என்ன புத்தி கேட்டு போச்சா? போட்டியும் பொறாமையும் நிரம்பி வழிகிற இந்த ரைடன் நகரத்துல தங்க பூவிதழ் இவன் கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சா இவனை கொன்னு அதை அடையதான் முயற்சி பண்ணுவாங்க என்று எச்சரித்தது நித்தி. கவலை வேண்டாம் நித்தி, நான் தங்க பூவிதழை பத்தி யார்கிட்டையும் சொல்ல போறதில்ல. ஆனா இவனை பாதுகாக்க ஒரு வழி இருக்கு என்றாள் தமினா. எப்படி என்று ஆர்வமாக கேட்டது நித்தி. நாளைக்கு தலைவி விபாஷா கிட்ட இவனை நம்ம படையில சேர்த்துக்க சொல்லி கேட்க போறேன். விபாஷாவோட படையில சேர்ந்தவனை கொல்ற தைரியம் ரைடன் நகரத்தில் இருக்கிற எவனுக்கும் கிடையாது என்று நம்பிக்கையோடு கூறினாள் தமினா. மறுநாள் விடிந்தது. குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தான் அகிலன். மக்களின் சலசலப்பு அவன் செவிகளை கூசியது. சூரிய வெளிச்சம் முகத்தில் பட முகம் சுழித்தபடி கண் விழித்தான் அகிலன். தூக்கம் கலைந்து கொட்டாவி விட வாய்ப்பிழந்தவன் கண்முன்னே நின்றது சுமார் 40 அடி நீளமுள்ள வெள்ளை நிற மலைப்பாம்பு. அதிர்ச்சியில் வாயை மூட மறந்தான் அகிலன். பயத்தில் உறைந்தவனால் ஒரு அடி கூட நகர முடியவில்லை. அவன் கயிற்றால் கட்டப்பட்டிருந்ததால் அல்ல, அந்த வெள்ளை நிற மலைப்பாம்பு அவனது உடலை இறுக்கமாக சுற்றி இருந்தது. அந்த பாம்பு மெல்ல வளைந்தாடியபடி அவன் முகத்தை நெருங்கி பார்த்தது. அகிலன் முகத்தை திருப்பிக் கொண்டு மூச்சு விட முடியாமல் கத்தவும் முடியாமல் திணறினான். இவ்வளவு நீளமுள்ள மலைப்பாம்பை அவன் இதற்கு முன் பார்த்தது கூட கிடையாது. அதுவும் அனகொண்டாவை போலிருக்கும் ஒரு மலைப்பாம்பு விழுங்கிதான் அவன் சாக போகிறான் என்று அவன் கனவில் கூட நினைத்தது இல்லை. மெல்ல அந்த மலைப்பாம்பு அதன் தலையை பின்னே இழுத்தது. அகிலன் அதை ஓர கண்களால் பார்க்க அந்த பரிணாம வளர்ச்சி அடைந்த மலைப்பாம்பு அவனை விழுங்குவதற்காக அதன் தலையையும் தாடையையும் 8ஆக பிரித்து பிளந்து நின்றது. அதனுள் தெரிந்தது பல 100 பொடி விஷப்பற்கள். அதை கண்டு பதறிய அகிலன் அலறத் தொடங்கினான். அந்த வெள்ளை நிற மலைப்பாம்பு அவனை விழுங்குவதற்காக அதன் தலையையும் தாடையையும் 8ஆக பிளந்து நிற்க பயத்தில் அலறினான் அகிலன். ஐயோ, யாராவது காப்பாத்துங்க! ஐயோ, யாராவது வாங்க! பாம்பு 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 என்று கதறிக்கொண்டிருந்தான். அந்த பாம்பு மெல்ல அவனை விழுங்குவதற்காக நெருங்கியது. அகிலன் அழுது கொண்டபடியே கதறினான். அப்போது கொட்டகைக்கு உள்ளே தமினா வருவதை கண்ட அகிலன் உடல் நடுங்கியபடி, மேடம், எனக்கு காப்பாத்துங்க, காப்பாத்துங்க என்று பயத்தில் பேச்சு குளறி தடுமாறினான். தமினா நிதானமாக அந்த பாம்பை பார்த்து, ஐசில், உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்க அடுத்தவங்களை பயமுறுத்தாதேன்னு என்று அதட்ட அந்த மலைப்பாம்பு பிளந்த வாயை மூடிக்கொண்டு அகிலனை பார்த்து அன்பாக கண்களை சிமிட்டியது. தமினா அகிலனை நோக்கி நடந்து வர அந்த பாம்பு தமினாவிற்கு பயந்து அகிலனை வேகமாக விடுவித்தது. கொட்டகையின் ஓரத்தில் இருந்த ஒரு பெரிய பெட்டிக்குள் சென்று ஒன்றும் தெரியாதது போல ஒளிந்து கொண்டது. அகிலனுக்கு ஒன்றும் புரியாமல் முழித்தான். அகிலன் அருகில் வந்த தமினா அவன் கை கட்டுகளை அவிழ்த்து விட்டபடி அந்த பாம்பை திட்டினாள். ஐசில், மறுபடியும் இந்த மாதிரி நீ விளையாடின அப்புறம் சாதுவான ஜந்துக்களை நான் உனக்கு உணவா கொடுக்கவே மாட்டேன், புரிஞ்சுதா என்று சொல்ல அந்த பாம்பு பெட்டிக்குள் பதுங்கியபடி கேட்டுக்கொண்டது. அகிலன் அழ ஆரம்பித்தான். ஏங்க, என்னங்க சும்மா சுத்திக்கிட்டு இருந்தவனை இழுத்துட்டு வந்து பாம்பை விட்டு கொல்ல பாக்குறீங்களா? எவ்வளவு பெரிய பாம்புங்க, ஈரக்கோலெல்லாம் நடுக்கிடுச்சு தெரியுமா என்று அழுதான். கடுப்பான தமினா,
சி, அழாத, பாயமுடு. அது என்னோட வளர்ப்பு ஜந்து தான், மனுஷங்களை ஒண்ணும் செய்யாது. அழுறத நிப்பாட்டிட்டு என் கூட வா என்று தமினா அவனை இழுத்து செல்ல அகிலன் அவளது கைகளை உதறினான். ஏங்க, உங்க கூட நான் எதுக்குங்க வரணும்? முடியாதுங்க. உங்களுக்கு என்னங்க ரைட்ஸ் இருக்குது? எனக்கு ஆர்டர் போட்டுன்னு இருக்கீங்க. நல்லா வரமாட்டேங்க. உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்க என்று சொல்லி அவளுடன் போக மறுக்கிறான். தமினா நிதானமாக ஐசில் என்று அழைக்க பெட்டியிலிருந்து படார் என்று தலை தூக்கி பார்த்தது பெட்டிக்குள் இருந்த வெள்ளை பாம்பு. தமினாவின் முதுகு பின்னால் ஒளிந்து கொண்டான் அகிலன். ஏங்க, நீங்க எங்க கூப்பிட்டாலும் வர்றேங்க, வாங்க போலாம் என்று அவளிடம் அடங்கி போனான். தமினா அவனை கொட்டகைக்கு வெளியே அழைத்து வந்து நிறுத்திவிட்டு, இங்கே இரு, நான் வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு சென்றாள். அகிலன் சற்றே தலையை திருப்பி பார்க்க பிரம்மாண்டமாய் பொலிவுடன் வீற்றிருந்தது ரைடன் என்னும் பெரும் நகரம். அதிர்ச்சியில் உறைந்து நின்றான். பல வித்தியாசமான ஜந்துக்கள் அவனை கடந்து செல்ல பிரமிப்பில் திகைத்தான். அவன் ஏதோ டைனோசர் காலத்திற்குள் இருப்பதைப் போல உணர்ந்தான். அங்கு வாழும் மக்கள் அனைவரும் போர் வீரர்களைப் போல வாள், ஈட்டி, கத்தி, கோடாரி, வேல் என பலரக ஆயுதங்களை வைத்திருந்தார்கள். அதில் சில மனிதர்கள் விசித்திரமான தோற்றமுடையவர்களாகவும் பலசாலிகளாகவும் தெரிந்தார்கள். வேட்டையாடப்பட்ட ஜந்துக்களை சிலர் கயிற்றால் கட்டி இழுத்து சென்றனர். கடை வீதிகளில் கூறு போட்டு ஜந்துக்களின் கறிகளை விற்றுக் கொண்டிருந்தார்கள். அதை வாங்கி உண்ட மக்களுக்கு அவரவர்களுக்கான மாயத்திரைகள் விரிந்து உயிரணுக்களின் புள்ளிகள் அதிகரிப்பதை காட்டியது. வீதி எங்கும் மக்கள் கவசம் பொருத்தப்பட்ட வித்தியாசமான உடைகள் அணிந்து அவர்களின் அன்றாட வேலைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். பல வித்தியாசமான ஜந்துக்கள் மனிதர்களோடு இணக்கமாக பழகி வந்தது. சில பெரிய ஜந்துக்களில் மனிதர்கள் சர்வசாதாரணமாக சவாரி செய்து கொண்டிருந்தார்கள். ரைடன் நகரத்தின் நடுவே அமைந்திருந்த ஓர் மிகப்பெரிய அரண்மனையில் கலைநயத்துடன் வடிவமைக்கப்பட்ட தூண்களும் சிற்பங்களும் ஓவியங்களும் நிறைந்து காணப்பட்டன. பிரமிப்பின் மிரட்சியில் இருந்த அகிலன், இங்கிருந்து எப்படி உயிரோட வெளியே போறதுனே தெரியலையே என எச்சில் விழுங்கி மிரண்டு நின்றான். ரைடன் நகரத்தை கண்டு மிரண்டு போயிருந்தான் அகிலன். அடேங்கப்பா, ரொம்ப பெரிய நகரமா இருக்கும் போலயே என்று அகிலன் மலைத்து பார்த்து கொண்டிருக்க பட்டன அவன் தோளில் தோன்றியது சின்னு. ரொம்ப அழகா இருக்குல்ல என்று சொல்ல அகிலன் என்று அலறினான். கடுப்பான அகிலன், அட குட்டிச்சாத்தானே, எங்க போய் தொலைஞ்ச? கொஞ்ச நேரத்துல ஒரு பாம்பு கிட்ட மாட்டி என் கதையே முடிஞ்சிருக்குண்டா. என்னை எப்படியாவது இங்கிருந்து காப்பாத்து என சின்னுவிடம் கெஞ்சினான். சின்னு நிதானமாக பேசியது. அகிலா, எங்களை மாதிரி சிகாரிகள் யார் கூட ஒப்பந்தம் செஞ்சிருக்கோமோ அவங்க கண்ணுக்கு மட்டும்தான் நாங்க தெரிவோம். நாங்க பேசுறது அவங்களுக்கு மட்டும்தான் கேட்கும். அவங்களால மட்டும்தான் எங்களை தொடவும் உணரவும் முடியும் என்று கூற அகிலன் குழம்பினான். சின்னு தொடர்ந்து, அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னால உன்னை வழி நடத்த முடியுமே தவிர உன்னை நீதான்ப்பா காப்பாத்திக்கணும். எனக்கு தெரியும் உனக்கு இது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு. உன்னோட விதி இன்னைக்குதான் முடியணும்னு எழுதியிருந்தா அதை யாரால மாத்த முடியும் என்று கூறி வருத்தப்பட்டது. இதை கேட்டு கோபமடைந்த அகிலன் சடார் என்று சின்னுவை 2 கைகளால் அழுத்தி பிடித்து நசுக்க தொடங்கினான். காட்டுக்குள்ள வழி காட்டுறன்னு சொல்லி என்னை ஏமாத்தனல்ல என்று அமுக்க விரல்களுக்கு நடுவே பிதுங்கி நின்றது சின்னுவின் ஜெல்லி உடல். என்ன காப்பாத்துக்க, என்ன கொல்ல பாக்குறான் என்று கூச்சலிட, மறந்துட்டியா சின்னு, நீ கத்துறது என்ன தவிர யாருக்கும் கேட்காது என்று சொல்லி மறுபடியும் சின்னுவை ஆக்ரோஷமாக நசுக்கி விழிப்புதுங்க செய்தான் அகிலன். ஐயோ, என்ன பிட்றா என்று மூச்சு திணறியபடி கூறியது சின்னு. இறுதியில் சின்னு தன் உடலை தளர்த்தி அவனிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு பொத்தென்று தரையில் விழுந்து உருண்டது. ரைடன் நகரத்து சங்கு முழங்கும் சத்தம் கேட்டது. சுமார் 100 பேரை கொண்ட இளைஞர்கள் படை ஆயுதங்கள் ஏந்தியபடி திரளாக அணிவகுத்து வந்து கொண்டிருந்தனர். தமினா முதல் ஆளாக நின்று அவர்களை வழிநடத்தி வந்தாள். அவர்களுக்கு முன் திடலில் கம்பீரமாக நின்றிருந்தாள் விபாஷா. அவள் சவாரி செய்யும் பெரிய காண்டாமிருக ஜந்துவும் உடன் நின்று கொண்டிருந்தது. சின்னு ஓடி வந்து அகிலனின் தோளில் ஏறிக்கொண்டது. வீரர்கள் விபாஷாவின் முன்பு வந்து நின்று, ரைடனின் தலை சிறந்த போராளிக்கு எங்கள் வீர வணக்கம் என்று கோரஸ் பாடினர். அகிலா, அதுதான் விபாஷா. இந்த ரைடன் நகரத்துல அவளோட வீரத்தையும் வேட்டையாடுற யுத்தியையும் அடிச்சுக்க ஆளே இல்ல. ஒரு அசுர ஜந்துவ தனியால நின்னு வேட்டையாடக்கூடிய திறமை இங்க இவள மாதிரி ஒரு சிலருக்கு மட்டும்தான் இருக்கு. தமினா இவகிட்ட பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிற மாணவி. இப்ப நீ உயிரோட இருக்கணுமா வேணாமாங்கிறத இந்த விபாஷா தான் தீர்மானிக்க போறா என்று கூறியது சின்னு. ஏண்டா சின்னு, நீ வேற பயமுறுத்துற என்று அகிலன் கேட்க, அகிலா, இப்போ உன்ன அவகிட்ட கூட்டிட்டு போக போறாங்க. நீ விபாஷா கிட்ட என்ன சொல்ல போற என்று கேட்டது சின்னு. உண்மையதான் சொல்ல போறேன். நான் இங்க ஒரு டெலிபோர்ட்டிங் டிவைஸை தேடி வந்தேன். ப்ரொஃபசர் மித்ரன் தான் என்ன அனுப்பினாரு என்று அகிலன் ஒப்பிக்க,
கடுப்பான சின்னு, ஆரம்பிச்சிட்டான்டா. பாக்குறவங்க கிட்ட எல்லாம் இதையே சொல்லிக்கிட்டு இருந்தா உன்னை பைத்தியக்காரன் தான் சொல்லுவாங்க. விபாஷா கண்டிப்பா இதை நம்ப மாட்டா என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது தமினா கொட்டகைக்குள் வந்து அகிலனை அழைத்து சென்றாள். தமினா அகிலனை அழைத்து வந்து விபாஷாவின் முன் நிறுத்தினாள். அருகில் வந்து பார்த்த பிறகுதான் தெரிந்தது, விபாஷா சிறந்த வேட்டைக்காரி மட்டுமல்ல, அவள் ஒரு நிகரில்லா பேரழகி என்று. அவளுடைய அழகில் தொலைந்து கரைந்து போனான் அகிலன். இவ்வுலகத்திற்கு வந்து அவன் கண்ட அதிசயங்களில் சிறந்த அதிசயம் விபாஷாதான். காற்றில் அலையாடிய அடர்ந்த கேசமும், வெள்ளென வளைந்த புருவுகளும், காந்தம் வைத்த கண்களும், செதுக்கப்பட்ட பூவிதழும், அதில் புதைந்திருந்த மச்சமும், அவள் அணிந்திருந்த இறுக்கமான உடையில் ஆங்காங்கே தெரிந்த வெளிர் நிற பவழ மேனியும் என அணு அணுவாக ரசிக்க அவளிடம் தாராளமாக இருந்தது அளவில்லா அழகு. தமினா, தலைவி, இவன் தான் நான் சொன்ன ஆளு. காட்டுல தனியா சுத்திக்கிட்டு இருந்தான். எந்த நகரத்தை சேர்ந்தவனும் தெரியல. இவனை நம்ம படையில சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம வேலைகளை செய்ய உதவியா இருப்பான் என்று தமினா அகிலனை பரிந்துரை செய்கிறாள். விபாஷா கையசைக்க உதவியாளர் ஒருவர் அகிலன் கையில் இருக்கும் பிரேஸ்லெட்டை திருப்ப, விரிந்த அகிலனின் மாயத்திரை காட்டியது அனைத்திலும் 0 என்று. கடுப்பான விபாஷா, என் நேரத்தை வீணடிக்காத தமினா, இந்த ரைடன்ல அடிமையா இருக்கிற தகுதி கூட இவனுக்கு கிடையாது. இந்த கோமாளியை எங்க பிடிச்சியோ அங்கேயே கொண்டு போய் விட்டுரு என்றாள் விபாஷா. அகிலன் அவளை பார்த்து பல்லெடுத்து வழுந்து கொண்டு நின்றான். ஆனா தலைவி, இவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே என்று மறுபடியும் கேட்க, சொன்னதை செய் என்று கட்டளையிட்டாள் விபாஷா. விபாஷாவின் அழகில் மெய்மறந்த அகிலன், மேடம், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க என்று அவனை அறியாமல் உளறினான். கூடியிருந்த மாணவர்கள் சிரித்தனர். அதிர்ச்சி அடைந்த சின்னு, ஐயோ நான் இல்லைங்க என்று பட்டணம் மறைந்தது. என்ன என்று முகம் சுழித்து கேட்டாள் விபாஷா. உளறியதை உணர்ந்த அகிலன் திருத்திருவென முழித்தான். கடுப்பான விபாஷா, தமினா, இவனை உடனே இங்கிருந்து கூட்டிட்டு போயிடு, இல்ல என்னோட ஜந்துக்கு இவனை இரையாக்கிடுவேன் என்று சத்தம் போட்டாள். பதறிய தமினா அகிலனை அங்கிருந்து அழைத்து செல்ல, விபாஷாவை பார்த்து சிரித்தபடியே சென்றான் அகிலன். விபாஷா அவனை பார்த்து முறைத்து முகத்தை திருப்பிக் கொண்டாள். தொக் 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 என்று மெட்டு போட்டுக்கொண்டு காட்டுக்குள் நடந்து சென்றது தமினாவை சுமந்திருந்த 6 கால் குதிரை. இந்த குதிரைக்கு பின்னால் கயிற்றில் கட்டப்பட்ட அகிலன் இழுத்து செல்லப்பட்டான். அகிலனை தன் படகில் சேர்த்துக் கொள்ள தமினா மேற்கொண்ட முயற்சி தோல்வியில் முடிந்தது. அடுத்தபடியாக அகிலனை எப்படி பாதுகாப்பாக வைத்திருப்பது என்று யோசனை செய்தபடியே குதிரையில் வந்தாள் தமினா. சின்ன விபாஷாவை பத்தி என்னென்னவோ சொன்னா, ஆனா அவ பேரழகியா இருப்பான்னு சொல்லவே இல்லையே என்று சிரித்தபடி குதிரைக்கு பின்னால் நடந்தான் அகிலன். திமிரு தாண்டி உனக்கு. ரைடன்ல இருக்கிற ஆம்பளைங்க கூட அவ முன்னாடி நின்னு பேச பயப்படுவானுங்க. ஆனா நீ இவ்வளவு சொல்லியும் உன்னை உயிரோட விட்டுருக்கானா? அதான் ஏன்னு புரியல என்று குழம்பியது சின்னு. எனக்கு புரிஞ்சிருச்சு சின்னு, எனக்கு புரிஞ்சிருச்சு என்று பல்லெடுத்தான் அகிலன். என்று வினோத சத்தம் கேட்க நடந்து கொண்டிருந்த குதிரை மிரண்டது. அகிலனும் சின்னுவும் பதட்டம் அடைந்தனர். குதிரையை மெல்ல தடவி, ஒண்ணு இல்ல, பயப்படாத என்று சொன்னாள் தமினா. என்று மறுபடியும் கேட்டது அந்த வினோத சத்தம். சுதாரித்துக் கொண்ட தமினா குதிரையிலிருந்து குதித்து தன் ஈட்டியை எடுத்து கையில் வைத்துக் கொண்டாள். சடார் என்று எங்கிருந்தோ வந்த அமில நீர் அவளை தாக்க வர அதிலிருந்து நூல் இழையில் தப்பித்தாள் தமினா. அமில நீர் அவளை தாண்டி பட்ட மரத்தை பொசுக்கியது. அகிலனுடைய கைக்கட்டை கத்தியால் அறுத்து, நீ இங்கிருந்து போயிடு என்றாள். என்ற பலத்த சத்தத்துடன் மரத்திற்கு மரம் தாவி வந்த ஒரு விஷ ஜந்து அவர்கள் முன்னால் பல்டி அடித்து குதித்து நின்றது. அந்த விஷ ஜந்து 8 கால் பூச்சியின் உடலும் தேலை போன்ற ஒரு கொடுக்கும் கொண்டிருந்தது. அதை கண்டு பயந்த அகிலன் வேகமாக ஓட ஆரம்பித்தான். தமினா அந்த விஷ ஜந்துவிடம் சண்டையிடத் தொடங்கினாள். விஷ ஜந்து அமில நீரை பீச்சி அடிக்க அவள் அதிலிருந்து லாவகமாக தப்பித்து அதனுடைய காலில் ஈட்டியை வைத்து பலமாக குத்தினாள். ஆக்ரோஷமான விஷ ஜந்து கொடுக்கினால் தாக்க அவள் தூக்கி வீசப்படுகிறாள். ஈட்டி அவள் கையை விட்டு விலகி விடுகிறது. சண்டையில் விஷ ஜந்துவே ஆதிக்கம் செலுத்தியது. ஓடிக்கொண்டிருந்த அகிலனின் தோளில் தோன்றிய சின்னு சண்டையை திரும்பி பார்த்து, அந்த ஜந்து அவளால் தனியா சமாளிக்க முடியாது, அவளுக்கு உதவி தேவை என்றது. தமினா ஆயுதத்தை எடுக்க போக விஷ ஜந்து விட்ட சிலந்தி வலையில் சிக்கி செயலிழந்து போனாள். அகிலன் ஓடிச் சென்று ஒரு பாறையின் பின்னால் ஒளிந்து கொண்டு நடப்பதை எட்டி பார்த்தான். தமினா அந்த விஷ ஜந்துவிடம் சிக்கியதை கவனித்தான். அந்த விஷ ஜந்து தமினாவை தூக்கி பிடித்து தனது கொடுக்கை வைத்து தாக்க எத்தனித்தது. தமினாவிற்கு உதவ நினைத்த அகிலன் ஜந்துவை கவனம் சிதற வைப்பதற்காக கீழே கிடந்த ஒரு பெரிய கல்லை எடுத்து எறிய அது விஷ ஜந்துவின் அருகில் கூட போய் விழவில்லை. சுதப்பிய அகிலனை நினைத்து சின்னு தலையில் அடித்துக் கொண்டது. விஷ ஜந்துவிடமிருந்து தமினாவை காப்பாற்ற என்ன செய்வதென்று யோசித்தவன் தமினாவின் ஈட்டி கீழே இருப்பதை பார்த்தான்.
திடீரென அவனுக்கு ஏதோ ஒரு துணிச்சல் வர தமினாவின் ஈட்டியை எடுத்து தைரியமாக முன்னேறி தன் முழு திறனையும் ஒன்று திரட்டி ஈட்டியை எறிந்தான். இம்முறை வேகமாக சென்ற ஈட்டி சரியாக அந்த ஜந்துவின் கொடுக்கை துளைத்து அதை உடலிலிருந்து பீத்து எடுத்து சென்று ஒரு மரத்தில் குத்தி நின்றது. வலியில் துடிதுடித்து ஆக்ரோஷமாக கத்தியது அந்த விஷ ஜந்து. சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்ட அகிலன் தமினாவை சுற்றியிருந்த சிலந்தி வலையை அகற்றி அவளை விடுவித்து காப்பாற்றினான். எங்க வாங்க வாங்க சீக்கிரமா போயிடலாம் என்று அவசரப்படுத்த அகிலன் எறிந்த ஈட்டி விஷ ஜந்துவின் கொடுக்குடன் மரத்தில் குத்தி நிற்பதை அவள் பார்த்தாள். அகிலனுக்கு திடீரென வந்த வீரம் அவளை ஆச்சரியப்படுத்தியது. இருவரும் தப்பித்து போட அடிப்பட்ட விஷ ஜந்து அவர்களை வேகமாக வந்து தாக்கியது. அவர்கள் இருவருமே தூக்கி வீசப்பட்டனர். என கத்தியபடி இருவரும் மலைப்பகுதியிலிருந்து பள்ளத்தாக்கில் விழுந்து இருளில் மறைகின்றனர். விஷ ஜந்துவால் தாக்கப்பட்டு ஆழமான பள்ளத்தாக்கில் விழுந்த அகிலனும் தமினாவும் மேலே ஏறுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். அந்த பள்ளத்தாக்கை சுற்றி பெரிய செங்குத்தான வழுக்கு பாறைகள் இருந்தன. அதன் மீது ஏற முயன்று கால் வழுக்கி மடமடவென சரிந்து கீழே விழுந்தாள் தமினா. பின் எழுந்து நின்றவள் தன் ஆடையில் ஒட்டிய மண்ணை துடைத்தபடி, இது வேலைக்காகாத, நம்மளால இது ஏற முடியாத, நான் வேற வழி ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன் என்று சொல்லி தமினா காட்டிற்குள் நடந்தாள். அகிலனும் அந்த பாறையில் ஏற முயன்று பார்த்தான். முடியவில்லை என்றதும் முயற்சியை கைவிட்டான். அவர்களை கண்டு கொள்ளாமல் கைகளை பின்னால் கட்டிக்கொண்டு குறுக்கும் நடுக்குமாக நடைபயின்று கொண்டிருந்தது சின்னு. இதை பார்த்த அகிலன் சின்னுவை அலட்சியப்படுத்திவிட்டு மேலே ஏற வழி தேடிக் கொண்டிருந்தான். இங்க ஒரு பெரிய மனுஷன் இருக்கேன், என் கிட்ட வழி கேட்கணும்னு தோணுச்சா உனக்கு என்று கேட்டது சின்னு. போதுண்டா சாமி, உன்கிட்ட ஒரு தடவை வழி கேட்டு நான் பட்ட அவஸ்தை போதாதா? இதுல மறுபடியும் உன் பேச்சை கேட்டு நான் சீரழியணுமா? ஒண்ணு வேணாம், நீ உன் வேலைய பார்த்துட்டு போ என்று கடுப்பாக கூறினான் அகிலன். சின்னு கிடுகிடுவன ஓடி வந்து அகிலனின் தோளில் ஏறிக்கொண்டது. இங்க பாரு அகிலா, நான் சொல்றது கேளு. இங்க இருந்து சரியா 1 மைல் தூரத்துல ஒரு ஆறு இருக்கு. அது வழியா போனா நம்ம இந்த பள்ளத்தாக்க விட்டு வெளியே போயிடலாம். என்ன நம்பு, எனக்கு இந்த காட்டை பத்தி நல்லா தெரியும் என்று சின்னு ஆர்வமாக வழி சொல்ல அகிலன் சின்னுவை முறைத்தான். சின்னு எதுவும் பேசாமல் கீழே இறங்கி மறுபடியும் குறுக்கும் நெடுக்குமாக நடக்க ஆரம்பித்தது. கேட்க மாட்டான், என் பேச்சை கேட்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டான் என்று நடந்தபடியே புலம்பியது சின்னு. வழி தேடி சென்றிருந்த தமினா மறுபடியும் அகிலன் இருக்கும் இடத்திற்கு வந்தாள். வழி கண்டுபிடிச்சிட்டேன், இங்க இருந்து சரியா 1 மைல் தூரத்துல ஒரு ஆறு இருக்கு. அது வழியா போனா நாம இந்த பள்ளத்தாக்கு விட்டு வெளியே போயிடலாம், வா போலாம் என்று அகிலனை அழைத்தாள் தமினா. சின்னு சொன்னதையே தமினாவும் சொல்ல அகிலன் சின்னுவை பார்த்தான். சின்னு அகிலனை ஏளனமாக பார்த்தது. இருவரும் ஆற்றங்கரையை அடைந்தார்கள். காட்டினை பிளந்து கொண்டு தறிக்கெட்டு ஓடிய நதி நீரை நிதானமாக தலைகுனிந்து குடித்துக் கொண்டிருந்தன பர்பிள் நிறம் கொண்ட சாதுவான ஜந்துக்கள். இவர்கள் வருவதை கண்டதும் ஜந்துக்கள் காட்டுக்குள் வேகமாக ஓடி பதுங்கியது. காற்றில் வீசிய குளிர்ந்த சாரல்கள் அகிலனுடைய ஸ்பரிசத்தில் படர சிலிர்த்தான். ஆற்றில் நீரோட்டம் அதிகமாக காணப்பட்டதா இதனை எப்படி போறது என்று வினவினான் அகிலன். நமக்கு ஒரு பரிசல் தேவை என்றாள் தமினா. ஒரு பெரிய மரத்தின் மட்டையை உடைத்து எடுத்துக்கொண்டாள். சிறு கொடிகளையும் விழுதுகளையும் கொண்டு ஒரு பரிசல் செய்ய முற்பட்டாள். அகிலனும் அவளுக்கு உதவினான். அகிலன் தீவிரமாக பரிசலை கட்டி கொண்டிருக்க அவனை பார்த்து தமினா, என்னை காப்பாத்தினதுக்கு நன்றி என்று தயங்கியபடி கூறினாள். அவளுக்காக மெல்லிய புன்னகையை உதிர்த்தான் அகிலன். அவனை ஆர்வமாக பார்த்த தமினா, யார் நீ, எதுக்காக இந்த காட்டுக்குள்ள வந்த? அதோட உன் கண்ணில் படுற எல்லாத்தையுமே நீ புதுசாதான் பாக்குற. என்கிட்ட உண்மையை சொன்னா நான் உனக்கு உதவ முயற்சி பண்றேன் என்று கேட்டாள். சற்றே யோசித்த அகிலன் தமினாவை நம்பினான். அவளிடம் தான் வந்த மொத்த கதையையும் ஒப்பித்தான். நான் இந்த கிரகத்தை சேர்ந்தவனே கிடையாது என்றான். அகிலன் சொன்னதை கேட்டு தமினா அதிர்ச்சி அடைந்தாள். அகிலன் தொடர்ந்தான், உங்க பூமியை போல இந்த பிரபஞ்சத்துல பல பூமிகள் இருக்கு. அதுல ஒரு பூமியை சேர்ந்தவன் தான் நான். எங்க பூமியில இருந்து உங்க கிரகத்துக்கு அனுப்புன டேட்டா கலெக்டர் மிஷின் ஒண்ணு கோளாறு ஆயிடுச்சு. அதை சரி செய்யதான் நான் இங்க வந்தேன். அந்த மிஷினை மட்டும் கண்டுபிடிச்சிட்டா போதும், நான் இங்க இருந்து போயிடுவேன் என்று சொல்லி பரிசலை கட்டி முடித்தான். அகிலன் சொன்னதை கேட்டு நம்ப முடியாமல் தமினா குழம்பினார். இதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணாத தமினா, உன் உயிரை காப்பாத்தனவங்கிற முறையில கேட்கிறேன், உன்னால முடிஞ்சா எனக்கு உதவி பண்ண. பரிசல் ரெடி ஆயிடுச்சு என்று எழுந்தான் அகிலன். தமினா அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று முன்பே தீர்மானித்திருந்தாள். ஆனால் அவன் ஒரு வேற்று கிரகவாசி என்பதை அவளால் நம்ப முடியவில்லை. இருந்தும் அவனுக்கு உதவ முன் வந்தாள். அவனிடமிருந்து பறித்த தங்க பூவிதழை அவனிடமே ஒப்படைத்தாள். அகிலன் அதை மறுக்காமல் பெற்றுக்கொண்டான். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல, ஆனா உனக்கு உதவணும்னு மட்டும் தோணுது. ரைடன் நகரத்துல தவரூபன் ஒரு பூர்வக்குடி சித்தர் இருக்காரு. அவர் 500 வருஷமா ரைடன் நகரத்தோட தோட்டத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. நான் உன்னை அவர்கிட்ட கூட்டிட்டு போறேன், அவரு கண்டிப்பா உனக்கு உதவி செய்வாரு என்றாள் தமினா.
நிம்மதி பெருமூச்சு விட்ட அகிலன் தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு பரிசலை ஆற்றடியில் தள்ளிச் செல்ல அகிலா என்று அழைத்தாள் தமினா. அகிலன் திரும்பினான். உண்மையிலேயே விபாஷா ரொம்ப அழகா இருந்தாளா என்று கேட்க தமினாவிற்கு பதில் சொல்லாமல் சிரித்துவிட்டு அகிலன் பரிசலை ஆற்றில் தள்ளி அதில் ஏறி அமர்ந்தான். தமினாவும் அகிலனுடன் பரிசலில் ஏற பயணம் தொடங்கியது. சில மணி நேர பயணத்திற்கு பின் இருவரும் ரைடனை அடைந்தார்கள். கவசபுரத்தின் வடக்கு வாசலை பயன்படுத்தி உள்ளே நுழைந்தார்கள். வீரர்கள் யாரும் அகிலனை பார்க்காத வகையில் பதுங்கியபடி தமினா அவனை அழைத்துச் சென்றாள். யாரும் பார்க்காத நேரத்தில் அகிலனும் தமினாவும் தோட்டத்திற்குள் வேகமாக ஓடிச் சென்றனர். அவ்வளவுதான், நம்ம தோட்டத்துக்குள்ள வந்தாச்சு, இனிமே பிரச்சனை இல்லை என்றாள் தமினா. அகிலன் ஒரு வளைந்திருந்த மரத்தில் கை வைத்து மூச்சு வாங்கியபடி, எங்க 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 இருக்காரு அந்த தவறுபன் சித்தரு, சீக்கிரம் அவர்கிட்ட கூட்டிட்டு போங்க என்றான் அவசரமாக. என் மேல இருந்து கையை எடு என்று கேட்டது ஒரு முதியவரின் கரகரத்த குரல். அகிலனுக்கு பக் என்றது. அவன் சாய்ந்திருந்த அந்த வளைந்த மரம் மெல்ல நிமிரத் தொடங்கியது. அகிலன் பயந்து நகர்ந்தான். நிமிர்ந்த மரம் தன் கிளைகளை முறுக்கி சோம்பல் முறித்துக் கொண்டது. உடலை சிலிர்ப்பியதில் சிதறி விழுந்தன சில இலைகளும் உடைந்த கிளைகளும். அகிலன் உறைந்து போய் பார்க்க சின்னு, இவருதான் தவரூபன் என்றது. தமினா அவரை வணங்கினாள். சின்னுவும் அவரை வணங்கி நின்றது. அகிலனும் வேறு வழியின்றி தன் இரு கைகளை கூப்பி அவரை வணங்கினான். தமினா வந்த நோக்கத்தை விவரித்தாள். ஐயா, எங்களை சந்திக்க சம்மதிச்சதுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட உதவியை நாடிதான் வந்திருக்கோம். எங்களுக்கு ஒரு வழிகாட்டுங்கய்யா என்று தவரூப சித்தரிடம் வேண்டினாள் தமினா. அவர்களுக்கு ஒரு சோம்பல் பார்வையை மட்டுமே கொடுத்தார். பேசும் மரத்தை பார்த்து உறைந்திருந்த அகிலனிடம் போய் சொல்லு என்று செய்கை காட்டினாள் தமினா. ஐயா, என் பேரு அகிலன். இந்த பூமியை போலவே இருக்கிற இன்னொரு பூமியை சேர்ந்தவன். இந்த கிரகத்துல ரிப்பேர் ஆன ஒரு டெலிபோர்ட்டிங் மிஷினை தேடிதான் வந்திருக்கேன். அதை நான் சரி செஞ்சாதான் நான் என் பூமிக்கு போக முடியும். அது அந்த டிவைஸை கண்டுபிடிக்க நீங்க உதவி பண்ணீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா போகுங்கய்யா. இங்க எல்லாமே புதுசாவும் பயமாவும் இருக்குங்கய்யா. என்னால முடியலையா என்று வேண்டினார். தவரூபன் கண்களை விரித்து அகிலனை உற்று பார்த்தார். தவரூபனின் பார்வை புரியாமல் முழித்தான் அகிலன். பின் தவரூபன் தன் கண்களை மூடி சில நொடிகள் மௌனமாக இருந்தார். அதன் பின் மெல்ல கண்களை திறந்தவர் அகிலனை பார்த்து, இல்லாத ஒன்றை எங்கு தேடினாலும் கிடைக்காது. நீ உன் பூமிக்கு திரும்பி செல்ல முயன்றாலும் முடியாது என்றார் தன் கரகரத்த குரலில். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அகிலன், என்ன சொல்றீங்க? அது இங்கதான் இருக்கணும் என்றான் பதட்டத்தில். தவரூபன் தொடர்ந்தார். நீ இங்கு வந்த நோக்கம் நிறைவேறாமல் போனாலும் இந்த ரைடன் மக்களுக்கு மறக்க முடியாத ஒருத்தனாக நீ இருக்க போகிறாய். ஞாபகத்தில் வைத்துக்கொள், எய்தவனுக்கு வேண்டுமானால் இலக்கில்லாமல் போகலாம். ஆனால் வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பிற்கு நிச்சயம் ஒரு இலக்குண்டு. இந்த உலகத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய அகிலா என்று கூறிய தவரூபன் மெல்ல வளைந்து சாதாரண மரமாக உறைந்தார். தோட்டத்திலிருந்து வெளியே வந்த அகிலன் தவரூபன் சொன்னதை கேட்டு தன்னம்பிக்கை இழந்தான். வாழ்க்கை ஏற்கனவே அவனுக்கு போதுமான வேதனையை கொடுத்திருந்தது. இதில் தன் குடும்பத்தை இனிமேல் பார்க்க போவதில்லை என்று நினைக்கும் போது அவன் இதயம் வெடித்து சிதறுவதைப் போல உணர்ந்தான். வருத்தத்தில் இருந்தவனை தேற்ற முயன்றாள் தமினா. நம்பிக்கை இழக்காத அகிலா, அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம் என்றாள். எல்லாமே முடிஞ்சு போச்சுல, என் குடும்பத்தை இனிமே பார்க்கவே முடியாதுல்ல என்று கண்ணீர் விட்டு வருந்தினான். பின் எதையோ யோசித்தவன் கண்களை துடைத்துக் கொண்டு, இல்லங்க, அவர் ஏதாவது சொல்லிட்டு போறாரு. நான் அந்த டிவைஸை தேட போறேன். என் வழியை நான் பாத்துக்கிறேன். எனக்கு உதவணும் நினைச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என குரல் தழுதழுக்க சொல்லி புறப்பட, இப்பவே பாக்கெட் எஃப்எம் இன்ஸ்டால் பண்ணி தொடர்ந்து கேளுங்க. இது கிபி 2500.